எனக்கு இவர் இது பண்ணுவார், அயோத்தி மாதிரி ஒரு படம் பண்ணுவார், நந்தன் மாதிரி ஒரு படம் பண்ணுவார். ஸோ அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு அப்பாவாகவும் நடிப்பார். அப்போ இவருக்கு எல்லா கதையும் சொல்லலாம். அப்படி தான் மயிலாடும் எனக்கு வந்துருக்கு. உணர்வுகள் வந்து புள்ளி விவரத்துக்கு அப்பாற்பட்டது. இப்போது சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது. ட்ராமாங்கிறது இன்றைக்கி நிறைய ஒரு லவ் ட்ராமா ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது அப்படின்னு ஒன்று இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி, 18 வயசு பையனுக்கு அப்பா. அப்போ எனக்கே இருந்தது அது நான் பண்ணணும் அப்படின்னு, நான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் பண்ணாமல் விட்டேன்னா இப்படி ஒரு படம் நான் பண்ணியிருக்க முடியாது. ஜப்பானுக்கு பிறகு எனக்கு பர்சனலாக என்னென்னா என்னுடைய அட்மாஸ்பியர் இருக்குது பாருங்கள், அது பொதுவாக டவுன் ஆகும். உங்களுக்கே தெரியும். நான் மட்டும் தனியாக ஹீரோவாக தெரியக்கூடாது. அங்கே தீப்பெட்டி இதில் எப்படி வேலை பார்க்குறாங்களோ, அந்த தீப்பெட்டி இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. எனக்கு என்னென்னா சார், நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் மேக்கராக ஆகலை, இப்போ வரைக்குமே ஆகலை. எனக்கு அந்த கில்ட் இருக்குது. நந்தன் வரும்போதும் இவர் எப்போதும் எல்லாரையும் அடிப்பார் அப்படின்னு, இல்லை அடியும் வாங்குவேன், அடிக்கலாம் அப்படின்னு. ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சினிமாக்குள்ளே அவங்களை கொண்டு வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரு ஃபிலிமுக்கு நிறைய ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கலாம். அவங்களுக்கான ஸ்பேஸையும் எக்கனாமிக்கல் ஸ்பேஸையும் இங்கே உருவாக்கணும். This interview is presented by GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் திரு ராஜமுருகன், சசிகுமார் அவர்களே. உங்களை நிறைய வாட்டி சந்திச்சிட்டேன். அவரோட ஆரம்பிச்சுக்கிறேன். அவரோட தான் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அடிக்கடி பழகிட்டோம். அப்படியா? ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு படம் எடுக்கிறப்போ யூத், ஜென்சி இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்கல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம படம் எழுதும்போது, இல்லை தயாரிக்கும் போது, இல்லை டைரக்ட் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் அவங்க மைண்டில் இருக்கா? நிச்சயமாக இல்லை சார். ஏன்னா நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று ஒன்று வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்ட்டுங்கிறது இதுக்கெல்லாம் வெளியில் இருக்கிறது. ஏன்னா நம்ம சமகாலத்தில் இப்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போது சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது. நீங்கள் அதை எந்த வகையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொரு படம் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு லவ் ட்ராமாங்கிறது இன்றைக்கி நிறைய ஒரு லவ் ட்ராமா ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இதுக்கு நடுவில் சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது, கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷன் ட்ராமா. ஸோ அதனால் என்னென்னா ஒரு கண்டென்ட் தான் சார். அந்த கண்டென்ட் ரொம்ப சின்சியராக ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த நேரத்தில் எந்த படம் வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பொதுவாக நமக்கு என்னென்னா எப்போவுமே ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று தேவைப்படுது. ஒரு டைமில் ஹாரர் ஃபிலிம்ஸும்போம், ஒரு பக்கம் த்ரில்லர் ஃபிலிம்போம், அப்புறம் வந்து ஃபேமிலி ஃபிலிம்ஸும்போம். அப்போ அது எல்லாமே வந்து மித்து தான் சார். ஸோ இது வந்து இவங்களுக்காக தான் இப்போ படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே சார் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இது தான், என்ன சொல்கிறது, ஒரு புள்ளி விவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கணக்கு எடுத்துக்கிறது. அது வந்து கார்ப்பரேட்டில் வந்து என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. பட் உணர்வுகள் வந்து புள்ளி விவரத்துக்கு அப்பாற்பட்டது. இமோஷன்ஸ் வந்து அதுக்கு வெளியில் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லா நேரத்துலையும் எல்லா படங்களுமே ஒர்க் ஆகும். அந்த கண்டென்ட் எப்படி வந்து ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்குது, எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஜென்ஜின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், அவங்களுடைய உணர்வு எந்த வகையில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்டேருந்து மேலே போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஐ மீன் மேலேயோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு பொறுமைங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து ஒரு லென்த்தாக ஒரு ஷார்ட் வச்சோன்னா இப்போது அவங்களுக்கு பார்க்குற அந்த ஒரு கட் இல்லைன்னா அவங்களால பார்க்க முடியல. அது பேசிக்காகவே நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் கட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பழக்கம் வந்துடுச்சு. ஸோ லைக் கண்டென்ட்னாலே வந்து இன்றைக்கி கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து 1 மணி நேரம் எடுத்தோம். அவங்க வந்து இல்லை 45 நிமிஷம் ஆக்கிடுங்க, ஏன்னா 1 மணி நேரம் பார்த்தாலே யாரும் அந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களோட பிலீஃப் அது. ஸோ அது வந்து யங் பீப்புளுக்கு கேட்டர் பண்ணோன்னா இந்த அளவுக்கு தான் ஒரு இன்டர்வியூ போனால், இல்லைனா அது போகாது அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் வி டூயிங் இட். ஸோ ஐ திங்க் மெயினாக இந்த டைம், ஷார்ட் லென்த், ஐ திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி உணர்வுகள் அது மாறலைன்னு நினைக்கிறேன். பட் அதுலேயே வந்து ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அஃப்கோர்ஸ் நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி விலகி போய்ட்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட கோட்டிங்கில் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லா காலத்துலேயுமே அது இருக்குது சார், எல்லா டைம்லேயுமே இருக்குது. இன்னொன்று இப்போது ரீல்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது நிறையா போகுது இல்லையா. அட் த சேம் டைம் வந்து இப்போது லாங் கான்வர்சேஷன், ஸ்டோரி டெல்லிங் வந்து ஈவன் டிஜிட்டல் ஸ்பேஸில் ரொம்ப முக்கியமான ஸ்பேஸில் இருக்குது இன்றைக்கி. இதுவும் இதில் சொல்கிறாங்க, சர்வேஸில் சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஜென்சி கிட்ஸே வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் நிறைய பேர் பார்க்குறாங்க.
குறிப்பாக லாங் கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வருது. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் கிடையாது. ஸோ நான் வந்து நீங்கள் சொல்கிறதுல முரண்படுறேன். இந்த மாதிரி ஃபிலிம்ஸு இப்படி கட்டு இல்லாமல் தான் நிறைய கட்ஸ் பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். அது வந்து ஒரு கிராஃப்ட் தான் தீர்மானிக்குது, ஒரு ஃபிலிம் தான் தீர்மானிக்குது. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுறது ஒரு ஃபிலிம் தான். அந்த ஃபிலிம் ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜை பிடிச்சிட்டு நம்ம தொங்குறோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ இது எல்லாமே மித்துன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்கேஜாக எல்லா காலகட்டத்திலுமே என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் எந்த சினிமா ஓடி இருக்கு? சினிமானாலே சினிமானாலே வந்துட்டு எல்லா டைம்லையுமே எப்படி எங்கேஜிங்காக நம்ம சொல்கிறோம். அதுதான் எனக்கு வந்து ஐ திங்க் எங்கேஜிங் அது என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வேற. பிகாஸ் அதில் வந்து சார் எல்லா காலத்துலையும் என்டர்டெயின்மெண்ட் நான் சினிமாவுக்கு ஒன்றா என்டர்டெயின். நான் சுப்ரமணியபுரம் பார்த்தேன்னா ஐ ஒன்ட் சே இட்ஸ் an என்டர்டெய்னிங் ஃபிலிம், ஐ சே இட்ஸ் a வெரி என்கேஜிங் ஃபிலிம். ரொம்ப அப்படியே ஒரு மனசை தாக்கிய படம் அப்படின்னு சொல்லுவேன். பட் அது என்டர்டெய்னிங் படமாக நான் ஜாலியாக பார்த்த படமானா ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த இது புரியுதில்ல. ஆனால் அது வந்து என்னை ஃபஸ்ட்டுலேருந்து காலரை பிடிச்சி இழுக்குது அந்த படம். எண்டு மட்டும் எனக்கு நான் அதை அப்படியே கண்ணு கொட்டாமல் பார்க்குறேன். தட் இஸ் என்கேஜிங். அதான் சார், எங்கேஜிங் எப்படி கொடுக்குறோன்றது நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் என்ன ஜானரில் கொடுக்குறோன்றது தான். பட் என்டர்டெயின்மெண்ட் எல்லா சினிமானாலே என்டர்டெயின்மெண்ட் தான். அதை எங்கேஜிங்காக நம்ம சொல்கிறோமா அதுதான் சொல்கிறது. ஒவ்வொரு படமும் நீங்கள் சொல்கிற எல்லா படமும் ஒவ்வொரு ஜானர் எடுத்திங்கன்னா ஏன் பார்க்குறாங்கன்னா அவங்கள அதை எங்கேஜ் பண்ணுது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போ இதுதான் ஜெயிக்கும், இந்த ஜென்சிக்கிட்டு இப்படி தான் ரசிக்கிறாங்கன்னா அப்போ எல்லா படமுமே சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ரைட், எல்லா படமே ஓடி இருக்குமே. அப்போ நம்ம அதுக்காகவே படம் எடுக்கலாமே. அப்போயே மித்த படங்கள்லாம் ஓடுது. அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுச்சு, சிறை ஓடுது, போன வருடங்கள் வந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி படங்கள் ஓடுறதுக்கு காரணம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர் தானே. அப்போ அதெல்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா அது எங்கேஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு அதை கனெக்ட் ஆகுது, கனெக்டிங். ஸோ அப்போ அதுதான் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். என்னோட ஃபேமிலி டைரக்டரே அந்த பையன் ஒரு ஜென்ஜி தான் வந்துட்டு. பட் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி எமோஷன். ஸோ நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதுல நான் எங்கே உடன்படுறேன்னா அவங்களுடைய ரசனை மட்டம் வந்து வேறு ஸ்பேஸுக்கு போயிருக்கு. அதாவது என்னென்னா அவங்களுடைய வேர்ல்டு ரீடிங் ஹேபிட் குறைஞ்சிருச்சு, பிரிண்ட் மீடியாவே இன்றைக்கி இல்லை நம்ம பேசின மாதிரி. ஸோ அந்த ஸ்பேஸில் அவங்களுடைய கேட்குறது அவங்க பார்க்குறதுடைய தன்மை மாறி இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு உருவாயிருக்கு. ஆனால் இமோஷன்ஸோ மற்ற விஷயங்களும் அப்படியே தான் இருக்குங்கிறது என்னோடய இது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அவங்களுடைய வே ஆஃப் டெல்லிங்கை நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கலாமே தவிர அதுக்காக நம்ம ஒன்று எழுதணும்னு நினச்சோன்னா அது கரெக்டாக இருக்காது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரொம்பவே முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அசுரவதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படம், பட் ஆக்ஷன் ஃபில்ம் அந்த மாதிரி. பட் நீங்கள் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்சம் சோஷியலி கான்ஷியஸ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான படங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க. இது வந்து ஒரு சாய்ஸா இல்லை இந்த படங்கள் நீங்கள் உங்கள் வர்ற படங்கள்லேருந்து திஸ் இஸ் த பெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா? சாய்ஸ்லாம் கிடையாது, இப்படி எடுக்கணுன்றதால சார். வளரல சார், வயசு ஆக நம்மளும் மாறுவோம்ல சார். ஒரு மாற்றம் இல்லை அப்படி இல்லை, நம்ம மைண்ட் லெவல் ஒன்று மாறுவோம் சார். முதல்ல நம்ம வந்து ஒரு இடத்துல சண்டை போடணும்னா துணிஞ்சு சண்டை போடுவோம். அப்போ அவசரத்தில் சண்டை போடுறது ஒன்று, நிதானிக்கிறது வேறு. நிதானம் நம்ம வாழ்க்கை கற்றுத்தர்றது தான் ஒன்று. நிதானம்ன்றது வந்து பொறுமை, நிதானம்ன்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதைகள் கற்றுத்தர்ற ஒரு விஷயம். ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப எடுத்தோம் கவுத்தோன் இருப்போம், பயங்கரமாக பேசுவோம், இது பண்ணுவோம், இது பண்ணால் என்ன அப்படின்வோம். இப்போ பொறுமை நிதானமும் நமக்கு இருக்குது, நமக்கு அந்த பொறுப்பும் இருக்குன்ற ஒரு இது இருக்குது. இது நமக்கு பொறுப்பு இருக்குது, நம்மளை இப்படி பார்க்குறாங்க. அப்போ நம்ம பொறுப்பாக ஏதாவது நம்ம படத்தில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம இதில் சொல்லணும்னு இது பண்ணுது. ஆரம்பத்தில் வந்த படங்கள், நான் நடித்த படங்கள் வேறு மாதிரி போனப்பட்டனால நான் இப்படி தான் பண்ணுவேன்ற ஒன்று ஆயிடுச்சு. இவர் இப்படி தான் பண்ணுவார், இவருக்கு இப்படி தான் படங்கள் செய்யணும் அப்படின்னும்போது இல்லை, நான் அப்படி அதுக்கு வரல, நான் இந்த மாதிரி படம் நான் வேறு மாதிரி படங்கள் வேறு, நான் எந்த இமேஜுக்குள்ளேயும் மாட்டாமல் வேறு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் அது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதுக்கு நான் முயற்சி பண்ண ஒரு விஷயந்தான். அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இடத்துல நான் இப்படி பண்ணுவேன், இப்படியும் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு இவர் இது பண்ணுவார், அயோத்தி மாதிரி ஒரு படம் பண்ணுவார், நந்தன் மாதிரி ஒரு படம் பண்ணுவார். ஸோ அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு அப்பாவாகவும் நடிப்பார். அப்போ இவருக்கு எல்லா கதையும் சொல்லலாம். அப்படி தான் மயிலாடும் எனக்கு வந்திருக்கு. அப்போ எல்லா கேரக்டர்ஸும் பண்ணுவார். அப்போ இவருக்கு கரெக்டாக சட்டை தைக்கணும்னு அவசியம் இல்லை,
ஒரு சட்டை தைச்சா அதுக்குள்ளே அவர் வந்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி தான் நான் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுறேன் சார். அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த படம் எது உங்களுக்கு? அது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி இது அயோத்தி தான் அயோத்தி சார். தான் turning அயோத்தி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணால் வழக்கமாக எனக்கே சொல்லும்போது வழக்கமான கதைகள் தான் வருது. எனக்கு கதை சொல்ல வர்றவங்க இவர் இப்படி தான் அப்படின்னு முடிவிட்டான், இப்படி தான் கிராமத்தில் இப்படி தான் இருப்பார், இவருக்கு இப்படி தான் கதை சொல்லணும், இத்தனை ஃபைட் அப்படின்னு வரும்போது நான் கேட்கும்போது எனக்கும் அதுதான் பண்ணுது. எப்படி ஆடியன்ஸ் என்னடா ஒரே மாதிரி நடிக்கிறார் இப்படியே இருக்குது அப்படின்ற அவங்களுக்கும் ஒரு இது வந்ததோ அதே மாதிரி எனக்கும் கதை கேட்கும்போது அப்போ யாருமே அதை சொல்லலை. அப்போ தான் நான் உடைக்கிறதுக்கான ஒரு படங்கள் தேடிட்டுருப்பேன். அப்போ தான் நான் தான் அதை உடைக்கணும். ஒரு இமேஜ் நமக்கு வந்துச்சுன்னா அதை உடைக்கிறதுக்கு நான் தான் பண்ணேன். அப்படி தான் நான் வந்து அயோத்தி எனக்கு வந்தபோது இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்றது. நந்தன் வரும்போதும் இவர் எப்போதும் எல்லாரையும் அடிப்பார் அப்படின்னு இல்லை, அடியும் வாங்குவேன், அடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னது. அப்போ நந்தன் பண்ணும்போது இவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் இது வருது. மயிலாட் மாதிரி ஒரு கதை அது பண்ணுது. டூரிஸ்ட் ஃபேமிலி 18 வயசு பையனுக்கு அப்பா. அப்போ எனக்கே இருந்தது அது நான் பண்ணணும் அப்படின்னு, நான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் பண்ணாமல் விட்டேன்னா இப்படி ஒரு படம் நான் பண்ணியிருக்க முடியாது. நான் 18 வயசு பையனுக்கு அப்பான்னு நான் அப்போ யோசிச்சிருந்து நான் பண்ணலைன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தேன்னா இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தில் இவ்வளோ நாள் ஓடின படத்தில் எல்லோரும் பேசப்படுறது இந்த குழந்தைகள் முதந்து எல்லாருக்கும் மறுபடியும் அது வந்திருக்கு, அது கிடச்சிருக்காது. அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இப்போ கதை சொல்ல வர்றவங்களும் நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இப்போ அவங்களுக்கு எல்லாமே இவர் இது பண்ணுவார் அப்போ எந்த கதை வேணால் சொல்லலான்னு வருது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோ ஆப்ஷன்ஸ், ஒரே இதில் தான் போகணும். இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு கதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜேர்னர் போகலாம், இந்த கண்டென்ட் வைஸாக நான் செலக்ட் பண்ணலாம், ஒரு நல்ல கண்டென்ட் கதைக்குள்ளே நம்ம போய் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருந்தது. மயிலாடு ஒரு கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது உங்கள் கதை, இதில் எனக்காக எதுவும் மாற்ற வேணாம், இந்த கதை என்ன எனக்கு சொன்னீங்களோ அந்த கதைக்குள்ளே நான் வந்துக்கிறேன், எனக்காக எதுவும் இது ஒரு நடிக்கிறேன்னு மாற்றேன், அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், அப்படி தான் நான் இது பண்ணேன் சார். நீங்கள் மயிலாட் கதை எழுதும்போதே இவர் மனசில் இருந்தாரா, இல்லை எழுதின அப்புறம் இவர் ஃபிட் ஆவாருன்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை சார், நான் எந்த கதையுமே எழுதும்போது அப்படி யோசிக்கிறது இல்லை. யாரும் உங்களுக்கு யோசிக்கிறது நான் ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை முதல்ல அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் சொல்லப்போனால் நான் சந்தித்த சில கேரக்டர்ஸ் தான் நான் நினச்சிக்குவேன், ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் ஒரு குறிப்பாக ஹீரோ கேரக்டர் எழுதும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் நான் வேறு எங்கேருந்தோ எடுத்துக்குவேன் லைஃப்பில். ஸோ அதனால் அப்படி எழுதுறது இல்லை. ஸோ அப்படி எழுதலை. மயிலாடு எழுதி முடிச்சுட்டு நான் வேறு சில ஆர்டிஸ்ட்டில் போனேன். ஸோ ஆரம்பத்தில் அது எழுதி முடிக்கப்பட்ட பிறகு ஸோ அது கரெக்டாக இதாகலை. அதுக்கப்புறம் சசி சார்கிட்ட நான் வந்தேன். பட் சசி சாரோட ஒர்க் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. நாங்கள் சேர்ந்து படம் பண்ண வேண்டியது ஆல்ரெடி. சசி சாரும் கணேஷ் சாரையும் சேர்த்து ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது. முன்னாடி ஜிப்சி டைமில் அதுக்கு பதில் அதுதான் பண்ண வேண்டியது அந்த டைமில். ஸோ அப்படி ஒன்று பிளான் பண்ணோம். பட் அது கிட்டத்தட்ட ஃப்ளோருக்கு போகிற டைமில் சில காரணங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் அவரை வச்சு படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. கரெக்டாக மயிலாட் அமைஞ்சுது. அது இப்போது வெற்றி தர்ற பாடங்களை விட சரியாக போகாத படங்கள் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஃபீல்டுலையுமே சொல்லுவாங்க, நாட் ஜஸ்ட் ஃபிலிம்ஸ். ஜப்பான்லேருந்து வாட் டிட் யூ லேர்ன், டேக் அவே? என்னென்னா சார், இப்போது நிச்சயமாக ஒரு தோல்வி வந்து நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும். நான் சார் பொதுவாக வெற்றி தோல்விகளை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நாட் ஓன்லி சினிமாவில் மட்டும் இல்லை, மொத்தமாகவே. ஏன்னா நான் ஒரு 30 இயர்ஸாக என்னோடய லைஃபே பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கேன், டைஃபியில் இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சினிமா வந்திருக்கேன். பர்சனலாக என்னோடய லைஃப்பில் சினிமாங்கிறது ஒரு பார்ட்டு. எப்படி என்னோடய வெவ்வேறு ஸ்பேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி. அதனால் அதில் நான் வெற்றி தோல்வியை பற்றி எப்போவுமே யோசிக்கிறது இல்லை. எந்த விஷயமும் என்ன பர்சனலாக அஃபெக்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி நான் யோசித்ததே இல்லை. ஸோ பட் ஆனால் ஜப்பானுக்கு பிறகு எனக்கு பர்சனலாக என்னென்னா என்னுடைய அட்மாஸ்பியர் இருக்குது பாருங்கள், அது பொதுவாக டவுன் ஆகும். உங்களுக்கே தெரியும், சினிமாவில் அந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். இதோடைய சூழல் சார்ந்து எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். அப்போ ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து நம்மளை மாதிரி ஒரு வாய்ஸ் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒன்று அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது நல்லாயிருக்கு, அது குறையோடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போய்டும் அப்படிங்கிறது ஏன்னா நிச்சயமாக இது ஒரு வியாபாரம். நம்ம அதில் ஜெயிச்சா தான் நம்ம அடுத்த விஷயங்கள் கரெக்டாக பண்ண முடியும் நம்ம ஸ்பேஸில். அப்படிங்கும்போது அந்த தோல்வி எனக்கு நிறைய அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணுச்சு. கண்டிப்பாக நம்ம பண்ணுற படம் போட்ட காசை எடுத்துடணும். ஸோ அதுக்கும் ஒர்க் பண்ணணும்.
நம்ம ஒரு க்ரியேட்டராக இருக்கிறதும் இல்லாமல் அதுக்கும் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ண முடியும். அப்படிங்கும்போது அதை எனக்கு ஜப்பான் வந்து ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம முக்கியமாக வந்து நம்ம நினச்ச ஸ்கிரிப்டை எடுக்கணும். நம்ம எழுதின ஸ்கிரிப்டை எடுக்கணும். அது நல்லதோ கெட்டதோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ சரி, இதனால் இது யூ காட் இட். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸில் தான் ஜப்பான் குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது நான் பண்ணி வச்சுருந்த வேர்ல்டு பில்டு வேறு. அதை எப்படி எடுக்கணும், என்ன கலர் இருக்கணும், அதெல்லாம் நம்ம யோசிச்சிருந்தது வேறு. பட் பை ப்ராசஸில் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது என்னோடய மிஸ்டேக் தான், என்னுடைய தப்பு. யாரும் என்ன அந்த ஸ்பேஸுக்கெல்லாம் தள்ளலை. ஸோ எல்லாருமே அந்த ஸ்பேஸுக்குள்ளே இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கினுங்கிறதுக்கு தான் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அதோடைய சோல் வந்து என்கிட்ட தான் இருந்தது. அந்த சோலை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் பண்ணக்கூடிய படங்களில் அதை பண்ணவே கூடாதுங்கிற ஒரு லேர்னிங் வந்து ஜப்பான் கொடுத்து. நான் எந்த விதத்தில் கேட்குறேன்னா, நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா சரி, நம்மளால் வந்து ஃபுல் எஃபர்ட் போடுறோமா, அந்த ப்ராசஸில் தான் நம்மளால் வந்து 100% கொடுக்க முடியுமே தவிர ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. எதுலேயுமே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஃபீல்டுலையுமே ஒன்லி த எஃபர்ட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், ரிசல்ட் இஸ் நாட். ஸோ அந்த விதத்தில் நான் யாரை ப்ளேம் பண்ணலாம் அந்த மாதிரி நான் கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இவர் எடுத்திங்கன்னா, இவர் ஆரம்பமே சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி ஒரு படத்தில், அதை ஒரு ஹீரோ படம்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஹீரோவாக நடித்த ஒரு நாடோடிகள்ங்கிற படம் வந்திருக்கு. மற்ற படங்கள்லாம் கூட இவர் வந்து ஒரு ஹீரோஸ் கம் கேரக்டர் ஆக்டர் மாதிரி தான் அது காமிச்சிருக்கு. அவர் தான் சென்டர். ஆனாலும் நம்ம ஹீரோயிக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா. ஸோ இப்போ வந்து அவர் அயோத்தி இந்த மாதிரினா அது ரொம்ப நேச்சுரலாக வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது. ஆனால் சில பேர் வந்து மீடியா சொல்கிறாங்க, இல்லை அவங்க படங்களோட வெற்றி தோல்வி வாட் எவர் வச்சு ஸ்டார்ஸ்ன்னு ஆகிடுறாங்கல்ல. இப்போ கார்த்தியா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்பேசஸில் இருக்கார். பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி படங்களை விட ஹீரோயிக்காக நான் ஹீரோனா ரொம்ப அப்படியே கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நான் சொல்ல. பட் ஆனால் ஒரு சர்டன் இமேஜ், நான் ஃபைட் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், ஹீரோயிசம் இருக்கணும், அந்த மாதிரி. நீங்கள் பண்ணுற படங்களில் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்தால் அது கொஞ்சம் அந்த முரண் இருக்காதுல்ல? இல்லை, ஆக்சுவலாக ஜப்பானில் வந்து கார்த்தி சார் உள்ளே வந்தப்போ அந்த கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இல்லை அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஈவன் ஒர்க்கிங் ப்ராசஸ்லையும் எனக்கும் அவருக்கும் நல்ல புரிதல் இருந்தது. பட் நானே அதை டிசைட் பண்ணேன். என்னென்னா, கார்த்தி சார் மாதிரி ஒருத்தர் வரும்போது அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ ஏன்னா அந்த படம் வந்து சார் ஜப்பான் வந்து ஆக்சுவலாக வெப் சீரிஸாக எழுதப்பட்ட கதை. ஓகே, ஃபஸ்ட்டு அது வேர்ஷன் வந்து நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும். அந்த கோவிட் டைமில் நிறைய நம்ம ஓடிடியில் பார்த்துட்டு எனக்கு அந்த ஒன்று இன்டென்ஷன் இருந்தது, நம்ம ஒரு டீப்பாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும். ஏன்னா வெப் சீரிஸில் வந்து டைம் பிரச்சனை இல்லை, நம்ம நினச்ச வேர்ல்டை வந்து நிறைய சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர் லிங்க் ஃபிலிமாக கொண்டு வரணும்னு சொல்லி எழுதப்பட்ட கதை தான் ஜப்பான். அதில் நிறைய சோமனி கேரக்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அதை ட்ரீம் வாரியரில் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வேர்ல்டு, ஸோ நம்ம இதை ஒரு ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அது ஒரு ஃபிலிமாக கன்வெர்ட் ஆணுச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது அந்த கேரக்டர்ஸை எல்லாம் குறைச்சிட்டு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதை ப்ளே பண்ணுற ஒரு ஸ்பேஸில். ஆனால் எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணேன், யாரும் அதை இது பண்ணல. ஸோ கார்த்தி சார் வந்து அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவர் வர்றாரே அப்படின்னு நான் எனக்கு ஒரு இன்டென்ஸ் இருந்தது. இல்லை, நமக்கு அப்போ ஹீரோய்க்காக சில விஷயம் பண்ணணும், சில இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால் நானே அப்படி ஒரு ஒர்க்குக்குள்ளே போனதுனால ஒரு ரைட்டராக நான் பண்ணிக்கிட்ட காம்ப்ரமைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அதோடைய ப்ராப்ளம். அது ஓகே. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோ வச்சு ஃபிலிம் பண்ணலாம், பட் நம்ம ஒரு ரைட்டராக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்பேஸ்லேயே பண்ணுனா அது அவருக்கும் ஒரு புது படமாக இருக்கும், நமக்கும் வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரைட். இப்போது இவர் வந்து மை லார்ட் உங்ககிட்ட வந்து நரேட் பண்ணுறாரு, இல்லை ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. இவரோட எழுத்தில் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு தோண வச்ச என்ன அது என்ன? அவர் பேசிக்கலாக ஆனந்தவனிலிருந்து வந்தனால அவர் எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வட்டி முதலும்ன்ற ஒரு இதில் அந்த ஒவ்வொரு இதுலேயும் அந்த கதைகள் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப அந்த எழுத்து தான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச, வாசகர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அந்த எழுத்து தான், வட்டி முதல். ஸோ ஒரு டைரக்டரோட எழுத்தாளர் ராஜ்முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எழுத்து, வசனங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு வசனங்களும் அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அது இருக்குது, நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும், ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கதை சொல்லும்போது எனக்கு அது பிடிச்சிருந்தது. அப்போ தான் நான் சொன்னது, உங்கள் கதை அப்படியே எதுவும் மாற்றாதீங்க, எனக்கு
நான் அதுக்குள்ளே அப்படியே வந்துடுறேன் அப்படின்றது. ஸோ எழுத்தில் வந்து அவரை அடிச்சுக்கவே முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப ரசிகன் அதுக்கு. நான் வட்டி முதலும் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினப்பையும் நான் அந்த ஒவ்வொரு அவருடைய எழுத்து தான் நான் அவ்வளோ ரசித்து பேசுவேன். ஸோ அப்படி ஒரு எழுத்தில் வரும்போது அவரோட வசனங்கள் எப்போதும் ஷார்ப்பாக இருக்கும். எத்தனை படம் எடுத்தாலும் அதில் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வசனத்தை தவிர நான் இப்போ 2 பாட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா, அதில் அந்த யுகபாரதி எழுதின பாட்டு ரொம்ப அழகான வேர்ட்ஸ் அதில். அது எனக்கு ஆக்சுவலி பாட்டில் வந்து எல்லா பாட்டுமே ஒரு ரைமிங் இருக்கணும். அந்த ரைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ வருஷமாக மானே, கரெக்ட் ரோஜா, ராஜா அந்த மாதிரி இருக்கிறப்போ திடீர்னு தாய் வாயின்னு ஒரு ரைமிங் வரப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் அது ரொம்ப இல்லை நீங்கள் இவ்வளோ ரொம்ப அழகாக லைக் அது பிகாஸ் நம்ம வந்து ஒரு கிளிஷேயாக இல்லாமல் அந்த என்னது சந்திரனை போல் இருக்கும் தாய் உன்னை தவிர எதுவுமே பேசாது என் வாய். நான் ரொம்ப ஒரு மாதிரி பேரஃப்ரேஸ் பண்ணுறேன். பட் ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. அது ரொம்ப ஆடாக இல்லை. பட் ஆனால் அந்த ரைமிங் நான் முன்னாடி கேட்டதே இல்லை. நீங்கள் அந்த இதுவும் இன்னொன்று உன் ஆசை கத்திரி போல் வெட்டுது. ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பாட்டு வாங்குறப்போ அந்த எழுத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்களா? இல்லை சார், பேசிக்காக நான் ரைட்டருங்கிறது ஒன்று. இன்னொன்று பாடலாசிரியர் வேறு அவர், அதனால் அது ரைட்டர் இது வேற பாடலாசிரியர் இல்லையா? ஆமாம், தலபோது இளங்காத்து நான் எழுதினேன். இப்போது இட்லி கடையில் எத்தனை சாமி ஒரு சாங்கு எழுதினேன். நான் தீரனில் எழுதினேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 16 பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்காக நானும் யுகபாரதி அண்ணனும் ரூம்மேட்ஸு. அவர் ரூமில் தான் நான் சென்னைக்கு வந்த உடனே தங்கினேன். எனக்கு அவரை பார்த்து லிரிக் ரைட்டர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். ஆரம்பத்தில் அந்த லிரிக் ரைட்டர் மேலே லிரிக்ஸ் மேலே ஒரு மோகம். ஸோ அதனால தான் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அந்த ஸ்மைல் வந்தது. காரணம் என்னென்னா, சம்டைம் நம்ம பண்ணுற சில விஷயம் வந்து எதுவுமே இல்லாமல் கடந்து போயிடும். அதை நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க டீகோட் பண்ணும்போது பரவாயில்ல, ஒரு ஆத்மா வந்து அது ரசிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்படி வந்து எனக்கு பேசிக்காக ரைட்டிங் மேலே ஒரு மோகம் இருக்கிறதுனால, அப்புறம் மியூசிக் மேலே ஒரு மோகம் இருக்கிறதுனால அதில் ஒரு ஸ்பெஷல் இது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேபி அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த இது லிரிக்ஸ் மேலே ஒரு கவனம் இருக்கும். அப்புறம் ஷான் யுகபாரதி அவங்களோட எனக்கு ஒரு நல்ல கொலாபரேஷனும் நட்பும் இருக்குது. எப்போவுமே சார் ஒரு தொழிலில் நான் அது ஜப்பான் பற்றி நீங்கள் கேட்டப்பே என்னென்னா, நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் இருக்குது பாருங்கள். ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணுறது, அந்த ப்ரெசன்ட் பண்ணுற இடத்துல நம்ம அந்த ப்ராசஸ் நமக்கு ஒவ்வொரு இடமும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஃபிலிம் வந்து ப்ரெசன்ட் ஆகும். ஸோ ஜப்பானுடைய பெரிய விஷயம், நான் எழுதின மாதிரி அதை என்னால் ப்ரெசன்ட் பண்ண முடியல. அது என்னோட தப்பு தான், நான் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப சோல்ஃபுல்லாகவும் கம்ஃபர்ட்டாகவும் அந்த நேரத்தில் அந்த ஒர்க்கை பண்ணணும். அது நம்ம அப்படி வச்சுக்கணும் நம்மளை. அப்படி இப்போ லிரிக்ஸில் இவங்களோட எனக்கு ரொம்ப அந்த கொலாபரேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் மேபி அந்த பாடல்கள் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். 16 பாட்டு எழுதிருக்கனாலே அது ராயல்ட்டி வாங்கிட்டீங்களா? என்ன ராயல்ட்டி கிடைக்குதா சார்? அது ஒன்று 16 பாட்டுங்க. 16 பாட்டு ராயல்ட்டி நேரம் வந்திருக்கணுமே. பட் பிகாஸ் இவரோட எனக்கு வந்து ரொம்ப நானே வந்து இப்போ வீடியோவில் பண்ணுறேனே தவிர முதல்ல ஆரம்பித்தது வந்து சினிமா பற்றி எழுதுறதுக்காக தான். ஸோ எழுத்தில் தான் நான் ஆரம்பித்தது. ஸோ எனக்கும் வேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து இப்போ லிரிக்ஸில் வந்து சும்மா வந்து ஏதோ ஃபில்லர் லிரிக்ஸ் நிறைய நம்ம தமிழில் வருது இல்லை, அதை கேட்டாலே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு மொழினா அது பரவாயில்ல, பிகாஸ் அதை கொஞ்சம் விட்டுடலாம். அது நம்மளுக்கு சவுண்டு மட்டும் ஏதோ பாடிட்டுருக்கான், பட் டியூன் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நான் தெரிஞ்ச ஒரு இதுனா அதில் வந்து ரொம்ப ஃபில்லராக போட்டாங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சலாக வரும். என்னடா அது? ஸோ கண்கள் இருந்தால் கேட்கும்போது அதை முதலும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் லைக் பியூட்டிஃபுல்லாக கடவுளை போல் வந்து எவ்வளோ அழகான ஒரு கற்பனை இல்லை. அது வந்து அந்த படத்தோடு சேர்ந்த மாதிரி ஒரு அந்த லவ்வை இன்னும் டீப்பாக காமிக்கிற ஒரு இது டேக்ஸ் யூ ஈவன் டீப்பர் இன்டு தட் மியூசிக். ஸோ நான் இந்த பாட்டை கேட்டோன்னே ஃபஸ்ட்டே வந்து அந்த ரைமிங் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ பாடல்கள் வந்து ஒரு படத்தில் இப்போ அகெயின் நான் அந்த ஜென்சி சொன்ன மாதிரி தான் சில பேர் வந்து இப்போ யாருமே பாட்டெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்லை பாட்டெல்லாம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை சார், அது வந்து ஒரு கிரியேட்டருடைய டிசிஷன் தான் சார். என்னன்னா நம்ம பார்த்த நான் அதுதான் நான் வந்து சார்லி சாப்ளின் பார்த்துட்டு தான் சினிமாவுக்கே வந்தேன்.
அவருடைய படங்கள் பார்த்தேன். அதில் டைலாக்கே கிடையாது. ஸோ சைலண்ட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப்புக்குன்னு ஒன்று இருக்குது சார். ஸோ அதில் எப்போவுமே மியூசிக் வந்து நம்மளோட லேண்ட்ஸ்கேப்னா தமிழ் எமோஷன்ஸுக்குன்னு எப்போவுமே மியூசிக் வந்து நம்மளோட ஒன்றாவே இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருக்கிறதுனால ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போதே ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வந்து அதுக்குள்ளே வந்துடுது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு. ஸோ அதனால் பாட்டு இருக்கணுமா இல்லையாங்கிறது ஒரு டிபேட்டே கிடையாது. அது அவங்க ஒரு கிரியேட்டரோட டிசிஷன், ஒரு ஸ்கிரிப்டோட டிசிஷன் நான் சொல்லுவேன். அப்படின்னா எனக்கு பர்சனலாக என்னென்னா மியூசிக் எப்போவுமே இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் நான் பாட்டு. ஆனால் அதுக்கும் ஜென்சிக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை நான் அந்த ஜென்சிக்கு அது வேறு பாயிண்ட். அது ஸோ இல்லை ஏன்னா மியூசிக் வந்து எவர்கிரீன். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை வந்து மியூசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா சார், இப்போ நான் எழுதும்போது எங்கே மியூசிக் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, பொதுவாக நிறைய எழுதிடுவோம் நம்ம. அதுவும் நம்ம ரைட்டராக வேறு இருக்கிறதுனால 2.5 மணி நேரம் படத்துக்கு நம்ம ஒன்று நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி எழுதிடுவோம். ஸோ அதை வந்து ஒரு சில நேரங்களில் கதை சொல்கிறதுக்கு நம்ம பாட்டை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு. நான் பொதுவாக பாட்டை வந்து ரொம்ப வலிந்து வைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு கதையோடைய அடுத்த ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கு பாட்டு ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. அதை இன்னும் டீப்பாக அந்த இடத்துல சொல்லிட முடியும். ஒரு லவ் இருக்குன்னா எப்படிங்க லவ் வந்தது அப்படின்னு நம்ம ஒன்று கேட்போம்ல பொதுவாக, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம் அதெல்லாம் சொல்லாமல் எப்படிங்க அப்படின்னு. அப்போ அதை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சாங்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களுடைய சோகமோ காதலோ அதை கடந்து போகிறதுக்கு மியூசிக் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த பாட்டில் இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த நீங்கள் டான்ஸ் ஆடுற பாட்டு சிங்கிள் டேக், அது வந்து சரி நீங்கள் சண்டை போட வச்சுருக்காங்க, உங்களை காமெடி பண்ண வச்சுருக்காங்க, உங்களை இதை பண்ண வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு ஃபுல்லாக ஒரு டான்ஸ் பண்ண யாருமே இந்த மாதிரி டான்ஸ் பண்ண வச்சதில்லைன்னு நினைக்கிறேன். அவர் அந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? கொஞ்சம் பயந்துட்டேன். மாஸ்டர் வந்து சொன்னார், நீங்கள் தானே சொன்னீங்க ஃபஸ்ட்டு. சார் மாஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் டேக் இவங்க பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சிங்கிள் டேக்கா என்ன வச்சா என்ன விளாட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட மாஸ்டர் வேணாம் சிங்கிள் டேக்கு நான் டான்ஸ் எல்லாம் இல்லை இதெல்லாம் பண்ணேன். இல்லை அதெல்லாம் ஆடிடுவீங்க, யதார்த்தமாக அந்த கேரக்டர் என்ன ஆடணுமோ அதுதான் பண்ண போகுது, ரொம்ப அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவர் ஒரு வீடியோ காமிக்கும்போது அது ரொம்ப இதை பண்ணி ஆகணுன்றது நமக்கு வந்துடுச்சு. அது உடனே பண்ணணும்னு ஷெரீஃப் மாஸ்டர் தான் அது எல்லாமே பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தோன்னே எனக்கு இது பண்ணணும், இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணணுன்னா அவங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னு. ஸோ அது பண்ணும்போது என்னென்னா நிறைய டேக்ஸ் ஃபஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக 2வதுலேயே நாங்கள் ஓகே பண்ணியாச்சு, எல்லாம் கைதட்டி அது இல்லை அந்த போய் அந்த இது வேறு போத்தணும், அது வேறு மூச்சு அடைக்கும் அவங்களுக்கு. அப்புறம் தான் அது பண்ணணும். அது ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்க எப்படா வருவாங்கன்னு இருக்கும், இல்லாட்டினா மூச்சு அடைச்சிட்ருக்கும், இதை வச்சுட்டு கத்தி வச்சுட்ருப்போம். ஸோ அப்போ அந்த சிங்கிள் டேக் அந்த ஏரியாவே இது பண்ணணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கரெக்டாக பண்ணணும். நான் மட்டும் பண்ணுறதில்லை, இது ஒரு 150 பேர் சேர்ந்து பண்ணுறது. அந்த கேமரா அவரும் என்னோட பயணிக்கிறார். அப்போ எல்லாருமே ஒத்துழைக்கிற ஒரு விஷயம். இது ஒரு பெரிய டீம் ஒர்க்காக தான் இருக்கும். ஏன்னா அவர் நாவஸ்வரம் வாசிங்க தப்பாக கரெக்டாக சிங்கால் இதாக எல்லாமே பண்ணோம். பட் 1 டேக் எடுத்து ஃபஸ்ட் டேவே எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஒரு 3வது டேக் ஓகே ஆகி எல்லாம் கைதட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டார். என்ன சார் நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டீங்க, அந்த கேரக்டர் ஸ்மைல் பண்ணக்கூடாது இந்த இதுக்கு, அது வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓகே இவனும் ஓகேன்ட்டாங்க. அப்போ 2வதோட பார்க்கும்போது தான் சின்ன ஸ்மைல் பண்ண, ஏன்னா இந்த கேரக்டர் இப்போ ஸ்மைல் பண்ணக்கூடாது, ஒரு விரக்தியில் ஒருத்தன் ஆடுறதான் இருக்கும் அப்படின்னும்போது அப்புறம் ஐயோ அப்படின்னு அதுக்கப்புறம் மறுநாள் தான் அது அந்த இதை விட்ட பிறகு அதை பிடிக்கிறதுக்கு இங்கே இதாயிரும் அதாயிரும். பட் பார்க்கும்போது திருப்பி அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாருடைய உழைப்புலையும் அது வந்து பாட்டு வரும்போது சந்தோஷமாக இருக்கும். இதில் ரொம்ப யூனிக் என்னென்னா என்னை பொறுத்தவரை தமிழ் படத்தில் சிங்கிள் டேக் நிறையா வந்திருக்கு. பட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஒரு வேனில் போயிட்டு அது ஒரு ஜியாகிரபிக்கலாக இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பண்ணுற நான் அது தமிழில் பார்த்ததில்லை. I've seen it in a Greek film called Athena. அது கரெக்டாக எனக்கு I forget the name of the film. அது ஏதோ ஒரு போயிட்டே இருக்கும். பட் இதான் தமிழில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா அந்த ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு வேனுக்குள்ள ஏறி அப்புறம் அது ரொம்ப குதிக்க சொல்கிறது தவ சொல்கிறது திருப்பி இவர் பாடுறதுன்னு இறங்கி ஓடி வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறதா அதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். என்னென்னா அதோட எண்டில் இவர் போய் அந்த மேலே ஏறி அந்த பாலித்தீன் கவரை மேலே போட்டுக்கணும். ஆக்சுவலாக ஒரு சூசைட்டுக்கு போகிற ஃபீலு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் ஆடிட்டு பாலித்தீன் கவரை உள்ளே போட்டால் ப்ரீத்து
உங்களுக்கு இங்கே ஆடிட்டும் வந்திருக்கு அந்த இழப்பு, அது பிரீத் வேற. அந்த ப்ரீத்தை வந்துடும். ஸோ அது போய் போட்டு அவர் ப்ரீத் ஆகும்போது எனக்கே ஐயோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். பட் ஓகே, அதான் அது அவருடைய டெடிகேஷன் தான். ஸோ இந்த கேரக்டரில் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இல்லை பிடிச்ச விஷயம் என்ன? இது நீங்கள் இந்த மைலாடில் ப்ளே பண்ணுற கேரக்டர், இந்த கேரக்டரில் எனக்கு அந்த அவனுக்கான அந்த கேர் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த படத்தில் அவன் ஒரு சாமானியனாக இருக்கிறவன், அவன் எப்படி அவன் அந்த பழி வாங்குறத யோசிப்பான் அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் எப்படி யோசிக்கிறான்றது ஒன்று, அந்த மன்னிக்கிற ஒரு தன்மை, இது எல்லாமே எனக்கு அது. ஏன்னா ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரியே அவர் வச்சுருக்காரு. இப்போ இப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான், இப்போ அவன் பிஹேவியர் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த இதில் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த கோயில்பட்டியில் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஒரு கேரக்டராக அங்கே பார்த்து ஒரு விஷயம். ஸோ அந்த அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும் ஆகணும், நான் மட்டும் தனியாக ஹீரோவாக தெரியக்கூடாது. அங்கே தீப்பெட்டி இதில் எப்படி வேலை பார்க்குறாங்களோ, அந்த தீப்பெட்டி இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது இந்த கேரக்டர் எனக்கு. அது எப்படி பண்ணீங்க? அந்த தீப்பெட்டி அது அவங்க முன்னாடியே அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. தீப்பெட்டி இதுக்கு போய் எனக்கும் ஹீரோயின் அடித்த அந்த பொண்ணுக்கும் தீப்பெட்டி அவங்க பாக்ஸ்குள்ளே போடுறது, அந்த பொண்ணு போகணும், ஹீரோயின் போகணும். இப்போ எனக்கு அந்த மருந்தை வச்சு இது பண்ணி மாற்றி அந்த இதில் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு நாள் ஷூட்டிங்க்கு முதல் நாள் அதை ப்ராக்டிஸ் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது பண்ணணும், எப்படி மருந்து எவ்வளோ தேய்ச்சி போடணும், அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் பண்ணோம். நீங்கள் பத்திரிகையில் எழுத்தாளராக இருந்ததுக்கும் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது சினிமா இப்படி தான் அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கும்ல, ஒரு நினச்சிருப்பீங்க. இப்போ சினிமாக்குள்ளே இருக்கும்போது ஐயோ நம்ம நினச்சதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா வாட் டு யூ ஃபீல்? வியாபாரம் தான் சார், பிஸ்னஸ் தான் அதோடைய. ஏன்னா நமக்கு நம்ம ரைட்டராக இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், நம்ம எதை வேணாலும் எழுத முடியும். பட் சினிமாவுக்குள்ளே வரும்போது நம்ம நினைக்கிற விஷயத்தை அந்த பிஸ்னஸ்ங்கிற கட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் ஒன்று. இன்னொன்று எனக்கு என்னென்னா சார், நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் மேக்கராக ஆகலை, இப்போ வரைக்குமே ஆகலை. எனக்கு அந்த கில்ட் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வேறு ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம ஈவன் ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கக்கூடிய அந்த அதோடைய ஃபார்மேட்ஸ், இது வரைக்கும் நம்ம படித்த ஃபார்மேட்ஸு, நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்ட ஃபார்மேட்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா. இங்கே கதையோட பி ஒன்று ஒர்க் ஆகணும், இங்கே ஏ ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பிரேக் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ்ஸு பார்வை போகுது. அதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் நான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டு எடுத்து அதை நம்ம ஃபிலிமுக்கு கொண்டு வரும்போதும் எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. பர்சனலாக சொல்கிறேன் நான். அதை இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதை எடுத்து. ஏன்னா ஆக்சுவலாக நான் பண்ணுறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். நான் மாற்று சினிமாலாம் பண்ணலை. நான் பண்ணுறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்குள்ளே வேறு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும்னு. அப்போ என்னோடய ரைட்டிங்கும் மேக்கிங்கும் ஒரே புள்ளியில் இணையணும். இல்லைனா ஒரு காமெடி கூட ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற புரியுதில்லை சார் உங்களுக்கு? நம்ம ஒரு டைமிங் ஒன்று எழுதியிருப்போம். ஏன்னா அது லைஃப்லேருந்து வர்ற காமெடி, அது ஒர்க் ஆகுமா ஆகாதுங்கிறது பரீட்சாத்த முயற்சி தான். அது நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நான் நோவான்சஸாக ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு சட்டையரை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது எங்கே போய். ஸோ அது ஃபிலிமில் ரொம்ப கஷ்டம், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிறது. அது கேமராமேன் என்ன புரிஞ்சுக்கணும், மியூசிக் டைரக்டர் புரிஞ்சுக்கணும், ரைட்டரை புரிஞ்சுக்கணும், அதை எப்படி ஃபிலிமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் கோஇன்சிடென்ட் ஆகி வரும்போது தான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் உருவாகும். ஸோ அதுக்கு தான் தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபிலிம்குள்ளே. ஸோ நான் அதை புரிஞ்சுக்கிட்டது, இது ஒரு டீம் ஒர்க்கு. இதுக்குள்ளே நம்ம எல்லாரையும் கரெக்டாக இந்த கோட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் தொடர்ந்து நான் போராடிட்டே இருக்கேன். ஸோ அதில் ஒரு படத்துலேயும் நான் லேர்னிங் பண்ணிக்கிறேன். நான் கம்ப்ளீட் ஒரு படம் பண்ணிடணும் நம்ம நினச்ச மாதிரி அப்படிங்கிற ஒன்று ட்ராவல் தான் போயிட்டே இருக்கேன். மயிலாடு எனக்கு ஓரளவு ஒரு சின்ன திருப்தியை கொடுத்துருக்கு. பிரச்சனைகள்லாம் பட் அதை தாண்டி ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. அதுக்கு என்னென்னா, இந்த படத்தில் எனக்கு அமைஞ்ச எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர்கள் இருக்காங்க. அதனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டரை எல்லோரும் புரிஞ்சுக்கணும், அதுதான் ஃபிலிம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் ஃபிலிமுக்குள்ளே ஏற்படுத்தணுங்கிறது என்னோடய புரிதலாக இருக்குது. இப்போது நம்ம
பத்திரிகையில் எழுதும்போது இது நானும் ஃபேஸ் பண்ணது தான். இப்போ வந்து ஒரு ரூமில் உட்காந்து எழுதுகிறோம். அது வந்து நம்ம எடிட்டருக்கு பிடிச்சா போதும், அது வேறு யாருக்கிட்டையுமே வந்து போக வேண்டிய தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் சொல்கிற ஃப்ரீடமுங்கிறது. ஸோ நான் வந்து ரிவ்யூ எழுதும்போது கூட கொஞ்சம் வேறு மாதிரி எழுதுவேன். தட் இஸ் பிகாஸ் நான் எழுதுகிற ரிவ்யூ எடிட்டர் வந்து ஓகே அப்படின்னு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டோம். ஆனால் இப்போ வந்து என்னோடய ரிவ்யூயிங் ஸ்டைலே ஐ ஹவ் சேஞ்ச் டுவர்ட்ஸ், பிகாஸ் இப்போ மீடியமாக மாறிடுச்சு. பிகாஸ் ரைட்டிங்லேருந்து வீடியோவுக்கு வந்துட்டோம். இன்னொன்று வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து பிகாஸ் இந்த ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கா? இல்லை, கண்டிப்பாக அது நம்ம கற்றுக்கிட்டு வச்சுக்கிற நிர்பந்தங்கள் தான் சார். இதை நம்ம தாண்டி போகணும் ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது உங்களை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது, உங்களுடைய இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சென்சிபிளாக நீங்கள் ஃபிலிமை பார்க்குறீங்க. ஈவன் உங்களுக்கு ஒரு சோஷியல் கான்சியஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் இப்போ ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்க முடியும் நீங்கள் வந்தீங்கன்னா. இதில் கிராஃப்ட் மட்டும்தான். இப்போது ஏன்னா சார், இந்த கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமா மேலே கடினமான ரிவ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ இன்றைக்கி தான் வந்து ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்குது, நம்ம வந்து அப்படிங்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஒரு பெரிய வேவ் வந்தப்போ அதை க்ரியேட் பண்ணதே கிரிட்டிக்ஸ் தான். அதில் முக்கியமான ஒரு கிரிட்டிக் தான் வந்து ட்ரூபோ. அவர் தான் கஹிதூர் தோ சினிமான்னு ஒரு பத்திரிகையில் வந்து அவர் எழுதின கிரிட்டிக்ஸ்னால கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவர் அளவே பண்ணல. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபிலிம் எடுத்து அந்த படம் கேன்ஸ் வாங்கினுச்சு. ஐ திங்க் 400 கரெக்ட். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து அதோடைய அடுத்த ஸ்பேஸ் இருக்குது. அதனால் சினிமாவை யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிரிட்டிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பொது சொத்து. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது. ஒரே படத்தை 4 பேர் பார்த்தா 4 விதமாக அதை எடுத்துருக்க முடியும். இப்போ மயிலாடு வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தாட்டு தோணும். ஏன்னா நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அதில் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் சினிமா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். அதை எழுதுகிறவன் என்ன மாதிரி அதை அணுகியிருக்கான், அவன் எப்படி எடுக்கிறான், அதில் என்ன நியாயம் இருக்குது என்ன அநியாயம் இருக்குங்கிறத பார்க்குறது தான் நல்ல பார்வைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் படங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு. நீங்கள் கிரிட்டிசிசம் எப்படி பார்க்குறீங்க சார்? அது நம்ம பாசிட்டிவ் வரும்போது ஏற்றுக்கிறோம்ல, அப்போ நெகட்டிவ் வரும்போது ஏன் அதையும் ஏற்றுக்கணும். அப்படி நான் கிரிட்டிசிசம் அதனால் ஒரு படம் பாதிக்கப்படும்ன்றதை நான் நம்பலை சார். சார் ஒரு ப்ராடக்டை நான் எடுத்து வச்சுட்டேன், அதை நான் என் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா யாரும் நீங்கள் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணால் நான் கோவப்படலாம், இது பண்ணலாம். நான் அதை வெளி பார்வைக்கு வச்சுட்டேன், அது வச்சாச்சு. அதை என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை இது நல்லா இல்லை இது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பட் யாரும் வந்து உங்களுக்கும் எனக்கும் வாக்கிய தகராறு அந்த இதெல்லாம் கிடையாது. கிரிட்டிக்ஸுக்கு அதுக்கும் எனக்கும் அந்த இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து என்னை பிடிக்காமல் நீங்கள் வந்து சொல்லப்படுதில்லை, நீங்கள் அந்த ப்ராடக்ட் பிடிக்கல. இப்போ இதுக்கு முன்னாடி என் படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, கிரிட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதே இது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நம்ம நல்லா எடுக்காதனால அது இருப்பாங்க. அப்போ அதை நம்ம திருத்திட்டு அடுத்து நல்லா எடுக்கணும். ஸோ அது ஆர்கியூமெண்ட்டோ இவங்க தப்பாக சொல்லிட்டாங்களோ அப்படின்லாம் நம்ம இது பண்ண முடியல. ஒரு புது இடத்துல வச்சாச்சு, அது பல விதமாக பேசப்படும். அதை எது கரெக்டோ என்னவோ நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்க தான் செய்யும். அது மக்கள் எடுத்துக்குவாங்க. நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? மக்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க தான் உண்மையான ஒரு ரசிகர்கள், அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ கரெக்டுன்றது அப்படி தான். சினிமான்றது மக்களுக்கான ஒரு சினிமா தான் இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கிரிட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ ஒரு விமர்சனம் வருது, அது வந்து ராஜமுருகன் இதை நன்றாக செய்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு தட்ஸ் ஓகே, பிகாஸ் நீங்கள் எடுத்த படம் அவருக்கு ஒர்க் ஆகிடுச்சு, அது ஓகே. இப்போ வந்து ஒர்க் ஆகாத ஒருத்தர் வந்து ராஜமுருகன் இதை எடுக்க முயற்சித்திருக்கிறார், ஆனால் அது அவ்வளவாக சரியாகவில்லை அப்படின்ட்டு ஒரு டீசெண்டாக சொல்கிறாங்க. சில பேர் வந்து இன்னொருத்தர் வந்து இது குப்பை படம், இது அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருது. இந்த கடைசி தரப்பான விமர்சனம் பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறது அது வேறு விதம், ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணுற விதத்தில் ஒரு என்ன சொல்லணும், ஒரு கர்ட்டசி இருக்கணுமா சார்? அது வந்து தனி மனிதர்களுடைய கால் தான் சார். அது அவரே சொல்லிட்டார். அது ஸோ பட் வாட் டு யூ திங்க்? இல்லை, அதுதான். அதை வந்து ஒரு டெமோக்ரஸிக்குள்ளே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. இப்போது கமெண்ட்ஸு போய் பார்த்தோன்னா நம்ம குடும்பத்தையெல்லாம் இழுத்து திட்டுவாங்க. நம்ம வந்து
அதுக்காக ஹர்ட் ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு கலைஞனால் செயல்படவே முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னோட பர்சனலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ரிவ்யூஸை எடுத்துக்கிறதே இல்லை சார். நான் பர்சனலாக வந்து நான் இன்னும் சொல்லப்போனால் என் படம் வந்த உடனே நான் ரிவ்யூஸ் பார்க்குறதே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து பார்ப்பேன். நான் ஆனந்த விகடன் வந்தப்போ நானே சொன்னேன், ஆனந்த விகடனில் மார்க் போடுவாங்க. உங்கள் விகடன் மேடையிலே நான் வந்து சொன்னேன், ஏன் இருக்கு நான் விகடன் மேடையில் நான் விகடன் விமர்சனம் எனக்கு என்ன நம்பர் இருந்தோம் சுப்பிரமணியத்தில் பார்த்ததில்ல. நான் ரொம்ப நாள் கழித்து தான் பார்த்தேன். ஸ்கூலில் தான் மார்க் போட்டு என்ன இது பண்ணுறேன், இங்கேயும் வந்து எனக்கு மார்க் போட்டு பயன்படுத்தணுமா, அந்த மார்க்குள்ளெலாம் நான் வரலேன்னு அங்கேயே அவங்களோட விகடன் மேடை கலந்துரையாடலே நான் அதை தான் சொன்னோம். ஸோ அப்போ அதுதான் நம்ம அப்படி தான் பார்த்துக்கணும். நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து ஏன் உடனே பார்க்குறதில்லன்னா, பொதுவாக பார்ப்போம். நம்ம படம் வந்து உடனே பார்க்குறதுலாம் நம்மளுடைய சமநிலை அப்போ அங்கே வந்து மிஸ் ஆகிடும். நான் உண்மையிலே அந்த நேரத்தில் அடமண்டாக சில விஷயத்தை சரின்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனால் அது தப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு எமோஷன் இருக்கும். சில விஷயங்கள் சரியாக தப்புன்னு நினச்சிட்டு இருப்போம், தப்பாக சரின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு பேலன்ஸாக இருக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து அதை அந்த நேரத்தில் நம்ம கடந்து போய் கொஞ்ச நாள் கழித்து அதை பார்க்கும்போது நம்ம லேர்னிங் அப்போ நம்மளே பக்குவப்பட்டிருப்போம். நம்ம பண்ணது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி அப்படின்னு நமக்கு ஒரு லேர்னிங் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே ரொம்ப ஓப்பனாக இருப்பேன் சார். எனக்கு வந்து ஒரு ஃபிலிம்ங்கிறது மக்கள் சொத்து. அதை வந்து டிசைட் பண்ணுறது ஜனங்க தான். அதில் சரி இருக்கும், தப்பு இருக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்போ தான் அடுத்த படத்தில் அதை சரி பண்ண முடியுங்கிறதுல நான் ரொம்ப ஓப்பனாக இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கடைசி நிலையில் இப்படி பேசுகிறவங்கங்கிறது எப்போவுமே ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறேன். அவங்க எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேன் பாயாக இருப்பாங்க, அவங்க வேறு வடிவத்தில் இருப்பாங்க, ஒரு கட்சிக்காக பேசுவாங்க. அவங்களுக்கு எனக்கு என்னென்னா, ஜெயகாந்தன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது காவேரி இஷ்யூ வந்தப்போ அங்கே வந்து தமிழர்களை எல்லாம் அடித்தாங்க அந்த டைமில் பெங்களூரில். அப்போ வந்து தமிழ் போர்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அடித்தாங்க. அதை பற்றி அப்போது அங்கே அவங்கள அடித்தாக்கா பதிலுக்கு நம்ம இங்கே அடிக்கணும், இங்கேயும் அந்த போர்டெல்லாம் கன்னட போர்டெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு கேள்வி ஜெயகாந்தன் கேட்கப்பட்டது. அப்போ அவர் சொன்னார், இங்கே நாம் அவர்களை அரவணைக்க வேண்டும், இங்கே கன்னட போர்டுகளை எல்லாம் வைக்க வேண்டும், ஏனென்றால் நாகரிகம் என்றால் என்னவென்று நாம் தான் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன், நாம் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜெயகாந்தன்னு சொன்னீங்க, எனக்கு வந்து இப்போது ஒரு காலத்தில் வந்துட்டு இப்போ முள்ளும் மலரும் நிறைய பேருக்கு பிடிச்ச படம், ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற படம். ஆனால் அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் பேஸ் பண்ணப்பட்ட படம். ஜெயகாந்தனே வந்து அவரோட 2 படங்கள் வந்து ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், இது 2 வந்து அது கொஞ்சம் ஆர்ட்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் தள்ளி வந்த படங்கள்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி. பட் ஆனால் ரொம்ப வெற்றி பெற்ற படமும் இந்த முள்ளு மலரும்லாம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து நம்ம இப்போ வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் டைரக்டர்ஸ் வந்து ஒரு டீம் வச்சு கதை யோசிக்கிறாங்க. இல்லை யாருமே வந்து ஒரு பப்ளிஷ்ட் ஒர்க்லேருந்து எடுத்து நான் இந்த கதையை பண்ண போகிறேன், இந்த கதையை எனக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்து பண்ண போகிறேன், அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ எழுத்துக்கும் அதை ஒரு சினிமா வடிவத்தில் கொண்டு வரத்துக்கும் அது ஏன் அது அவ்வளோ நடக்க மாட்டேங்குது? இல்லை சார், அதுதான் சினிமா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி, எல்லாமே ஒன்றா சேரணும். அந்த 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே எல்லாமே வரணும். ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா கதைகளுங்க எக்கச்சக்கமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும், கதைகள் வந்து கொட்டி கிடக்கு. பட் ஏன் அதெல்லாம் நம்மளால் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா, அதில் எல்லாமே சேருது. அதில் பிஸ்னஸ் சேருது, ஒரு படம் ஓடுமா ஓடாதாங்கிறது ஸ்கிரிப்ட் லெவல்லையே அனலைஸ் ஆகுது. ஸோ எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டால் சினிமாவாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுலேயே நிறைய கதைகள் வந்து அடிபட்டு போயிடுது ஸ்கிரிப்ட் லெவல்லே. நம்ம எழுதுவோம், இப்போ என்கிட்டயே எழுதி வைக்கப்பட்ட ஸ்கிரிப்டுகள் நிறையா இருக்குது ஃபிலிமுக்கு எடுத்துகிட்டு வராமல். ஏன்னா எழுதும்போது நமக்கு ஒன்று தோணும், எழுதி முடித்த பிறகு அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே அது கரெக்டாக பிளெண்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப நம்பி எழுதுவோம், யாருக்காவது சார் இதை கொஞ்சம் படிச்சுட்டு சொல்லுங்களேன் சார் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுப்போம் ஃபீட்பேக்கு. நீங்கள் படிச்சுட்டு ஏங்க இது என்னங்க கதை அப்படின்ட்டுவீங்க. ஸோ அப்போ தான் நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு எழுத்து ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுற அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிடுதுன்னு நினைக்கிறேன். இல்லை பட் நீங்களும் நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அஃப்கோர்ஸ் சுப்பிரமணியபுரம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்தது, அது ஒரு வேலிட் தான். பிகாஸ் அவரும் வந்து நிறைய அவர் பார்த்த விஷயங்கள், பழகின விஷயங்கள் அதெல்லாம் எழுதுறாரு. ஆனால் நம்ம வந்து ஒரு 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 பப்ளிஷ் ஆன ஒரு கதை, இது பாக்கெட் நாவலாக இருக்கட்டும், இல்லை விகடனில் வந்து ஒரு சிறுகதையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அது ஏன் வந்து நிறைய
அது என்ன கஷ்டம் சார் படிக்கணும் சார். இப்போ அவர் படிக்கிறாரு, அவர் படித்த புத்தகத்துலேருந்து 2 பேர் வாசிப்பு கம்மியாயிடுச்சு முதல். இன்னொன்று என்னென்னா சார், இப்போ இது வந்து இங்கிலீஷ் படங்களில் ரொம்ப ஜாஸ்தி வரும் சார். பேஸ்ட் ஆன் தான் வரும். அந்த நாவல் தழுவியே தான். நீங்கள் அப்படியே அந்த நாவலை நான் எடுக்க முடியாது. ஏன்னா நாவல் ஃபார்மேட் வேறு, சினிமா ஃபார்மேட் வேறு சார். அந்த நாவலை நான் சினிமாவை கன்வெர்ட் பண்ணுறது அது வேறு மாதிரி தான் நான் பண்ண முடியும். அப்போ அந்த நாவலாசிரியர் இது மாறக்கூடாதுன்னு நினச்சாருன்னா சினிமாவை கன்வெர்ட் பண்ணும்போது அது மாறித்தான் ஆகும். அதோட லாங்குவேஜ் வேறு சார். நாவலில் நான் இப்படி எழுதுனது அப்படியே வராது சார். நீங்கள் அந்த நாவலில் படித்தது அப்படியே சினிமாவில் நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு வேறு மாதிரி தான் இருக்கணும். அதனால தான் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாவலை வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, சினிமாவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அது பேஸ்ட் ஆன் அப்படின்றது, பேஸ்ட் ஆன் திஸ் நாவல் அப்படி தான் பண்ணும். அந்த பேஸ்ட் ஆன் வரும்போது உங்களுக்கு அந்த இது வராது. அது அப்படியே எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு இதாகும். இப்போ நாவல்கள் வந்து எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கதாசிரியர்கள் நம்மகிட்ட இல்லை. சினிமாவில் வந்து ரைட்டர்ஸ் இல்லை நம்மகிட்ட. அந்த ரைட்டர்ஸ் இல்லாதனாலும் நம்ம வந்து வேறு என்ன எங்கே இருந்து எடுப்பீங்க? ஒன்று பழைய கொரியன் மூவி இந்த இதுலேருந்து எடுக்க முடியும், இல்லை கேள்விப்பட்டதுலேருந்து எடுக்கணும், இல்லாட்டி படிக்கணும். படிக்கும்போது அந்த புத்தகம் பண்ணாச்சா அதை எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நாவல் அது இப்போ கதாசிரியர் கம்மியாக தமிழ் சினிமாவில் இருக்கனால நமக்கு என்ன பண்ணுறோம்னா நாவல்கள்லேருந்து நம்ம எடுத்து அதை மாற்றி நம்ம பண்ணுறோம். அது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கூட கூடவா? நாவல்லேருந்து எடுத்த படங்கள் ரீசெண்டாக வெற்றிமாறன் சாரே எடுத்தார், அசுரன் பண்ணார். நான் குற்றம் பரம்பரை நாவலிருந்து தான் நான் அதை மாற்றி பண்ணுறேன். ஸோ அப்போ நான் பண்ணுறது அப்புறம் அசுரன் ஒரு சிறந்த இதான வேக்கையிலேருந்து ரைட்டர்ஸ் நிறைய பேரை நம்ம கொண்டு வரணும் சார். அது வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அதான் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சினிமாக்குள்ளே அவங்களை கொண்டு வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரு ஃபிலிமுக்கு நிறைய ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கலாம். அவங்களுக்கான ஸ்பேஸையும் எக்கனாமிக்கல் ஸ்பேஸையும் இங்கே உருவாக்கணும். அது ரொம்ப சங்கர் சார், சுஜாதா சார் இந்த ரைட்டர்ஸ் தான் இருந்தார், பாலகுமாரன் சார் ரைட்டர்ஸு, இவங்கெல்லாம் அவங்கள தான் பயன்படுத்தியிருக்காங்க. பாரதிராஜா சிஸ்டர் வந்து ஃபுல்லாக ரைட்டர்ஸ் தான். அவங்க தான் படம் பண்ண வந்தாங்க. மணிரத்னம், அது மணிவண்ணன் சார், பாக்கியராஜ் சார், இவங்கெல்லாம் வந்து ரைட்டர்ஸு, கலைமணி, இவங்கெல்லாம் வந்து ரைட்டர்ஸாக இருந்தாங்க. அவங்க டைரக்டர் ஆகும்போது தான் என்ன ஆயிடுதுன்னா கதை திரைக்கதை வசனம்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரைட்டர்ஸும் டைரக்டரும் வேறு தான். ரெண்டும் நம்ம ஒன்றா கலந்துக்கிறது தான். ஒரு டைரக்டர்கிட்ட நீங்கள் கதை வச்சுருக்கேன்னு கேட்க முடியாது. வேறு ஒரு கதையாசிரியரோட கதையை வாங்கி நான் பண்ணலாம். இங்கே அதுவே இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ வந்து டைரக்டர்னால் நான் வந்து நானே கதை எழுதணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டே கிடையாது. டைரக்டர் வந்து டெக்னீஷியன், கதாசிரியர் வேறு, கதை வேறு. இவர் இந்த கதையை வாங்கி நான் பண்ணலாம், இது வேற ஆள் கதை, நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற அந்த இது இருக்குது. அப்போ மித்த ஊர்லலாம் அது கிடையாது. நம்ம இதில் அது வந்துருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் கதை திரைக்கதை வசனத்தோடு நம்ம வந்தனால ஒரு டைரக்டரும் கதையோடு வரணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கும். அது மாறும்போது ஸோ அந்த ஒரு டைரக்டர்னால் அவங்க மனசுக்குள்ளே என்னோட பேரில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் 4 எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுச்சா? அப்படி தான் வந்துடுச்சு. நீங்கள் நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டேன், கதை சொல்கிறாங்க, என்ன கதை வச்சுருக்கேன்னு டைரக்டர்கிட்ட தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது மலையாளத்தில் இல்லை சார். மலையாளத்தில் கதாசிரியர் வேறு, இவங்க வேறு, டைரக்டர் வேறு, இப்படி தான் எல்லா ஊர்லேயும் இருக்குது. நம்ம இதில் மட்டும்தான் அது மாதிரி இருக்குது. இப்போ மை லார்ட் படம் இது எங்கேருந்து வந்த படம் இந்த கதை? சார் இது அதான் ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று சார், ஒரு நியூஸ் படித்தேன். நான் ரொம்ப யதார்த்தமாக ஒரு ட்ராவலில் வந்து ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸ்லேருந்து வந்த கதை தான் சார் இது. அந்த நியூஸ் வந்து 2 பேர் சம்மந்தப்பட்ட நியூஸ். அதாவது இந்தியாவில் ஒரு கடைசி வரிசையில் நிற்கிற ஒருத்தவனுக்கும் அதை பைபாஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு இடத்துக்கு போக முடிஞ்ச அந்த க்யூலே நிற்காம பைபாஸ் பண்ணிவிட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒருத்தவங்க, இப்படி 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரமும் ஒரு சூழல் காரணமாக ஒரு இடத்துல சந்தித்தா என்ன நடக்குங்கிறது தான் கதை. அந்த நியூஸ் ஒரிஜினல் நியூஸ் உண்மை. பட் அது என்னங்கிறது இப்போ சொல்ல முடியாது சார். ஸோ அந்த நியூஸ்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றி எழுதப்பட்ட கதை தான் மயிலாட். அது எழுதும்போது நிறைய ஒவ்வொரு டைம்லையும் எனக்கு ஒன்று தோணுச்சு. அப்புறம் அதை ஒட்டி இந்த கிட்னி திருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. பட் நான் எப்படி பார்க்கணுன்னா, அந்த 3ஆம் உலக நாடுகளில் நம்ம சக மனுஷன் வந்து அவனுடைய ஒரு சூழல்னால் ஒரு உறுப்பையே விற்கிறான். அதை ரொம்ப சாதாரணமாக பண்ணுறான். நம்மலாம் வந்து அதை பார்த்தா ஐயோ என்னடா இது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் இயல்பாக பண்ணுறான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை சூழல் வந்து அந்த மாதிரி இருக்குது. அது என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அது இந்தியாவில் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஜாஸ்தியாக நடக்குது. நாம் ஆனால் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் நடக்குது. ஸோ அந்த விஷயத்தை அந்த கதைக்குள்ளே
பொருத்தி பண்ணப்பட்ட ஒன்று தான் மயிலாடு. ஸோ நீங்கள் படித்த ஒரு நியூஸும் இந்த கிட்னி திருட்டுங்கிற இன்னொரு நியூஸும் ரெண்டுத்தையும் கலந்து ரெண்டுத்தையும் வச்சு. ஆமாம் ஆமாம். அது வந்து ஸோ இந்த கிட்னி திருட்டுங்கிற நடந்த நியூஸ் வந்து ஒரு 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 சினிமாத்தனத்தை கொண்டு வரதுக்காக பண்ண விஷயமா? சினிமாத்தனம்னா நான் செயற்கை அந்த மாதிரி சொல்லலை, பட் ஒரு ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டோ இல்லை ஒரு அந்த மாதிரி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு அதுக்காக கொண்டு வந்ததா? பிகாஸ் இல்லை சார், அப்படி இல்லை. நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த நியூஸும் இதுக்கும் ஒரு ரிலேட் இருக்குது. ஸோ இது தனியாக இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது இல்லை. அந்த 2 நியூஸுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை பேசக்கூடிய ரெண்டு நியூஸ். ஸோ அந்த 2 நியூஸையும் ஒன்றா ஆக்குனது தான் இந்த ஸ்க்ரீன் பிளேவுக்கான விஷயமா இருந்தது. அதனால் சினிமாவுக்காக கொண்டு வரல, அது கதையே அதை பற்றின ஒரு விஷயமா இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்தது. ஓகே. ஸோ இவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. இவர் எனிவே அவர் பதிலும் என்னன்னு எனக்கு தெரியும், பட் அந்த அடுத்த படம் எப்போ? அதெல்லாம் சார் இப்போ சொன்னால் நம்ம 4 படங்கள் நடிக்க வேண்டியது இருக்குது, அதை முடிச்சுட்டு அது ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இதே தான் சொல்லிட்டு அதுதான் இல்லை, நீங்கள் கேட்டீங்க ஒரு வாட்டி நானும் அதை தான் சொல்லிடுவேன். அடுத்த தடவை நீங்கள் கேட்கும்போது அதுக்கான வேலைகளில் இருப்பேன் சார். உங்கள் அடுத்த படம் எப்போ? இதுக்கப்புறம் 2 படம் ரிலீஸுக்கு இருக்குது சார். அதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் பண்ணுவேன். இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் இல்லை, இந்த வருஷத்தில் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும் சார். நீங்கள் சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போது அது உங்களுக்கு அது எப்படிப்பட்டது? இல்லை, அதான் நான் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் விகடனில் இருந்த டைம் நினைக்கிறேன். அப்போது பார்த்த படம் அது. பார்த்தப்போ எனக்குள்ளே பெரிய அதிர்வை ஏற்படுத்துச்சு. அதை நான் சொல்லியிருக்கேன். நான் தேவி தேட்டரில் தான் பார்த்தேன் அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அந்த படம் பார்க்கும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி இவரை நான் மீட் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு கடந்து போகும்போது மீட் பண்ணியிருக்கேன். ஒரு அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா நண்பர்கள், அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பேரெல்லாம் தெரியாது, ஒரு படம் இப்போ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம சாதாரணமாக கடந்து போயிட்டோம். சுப்பிரமணியபுரம் பார்த்த பிறகு ஓ இவரை தான் அன்றைக்கி நம்ம பார்த்தோமாங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் அந்த படம் கிரியேட் பண்ணிச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், படத்துக்கு தாடி. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே அந்த படம் வந்து என்ன மாதிரி ஒரு சினிமாவுக்கு வரணுங்கிற ஸ்பேஸ் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த படம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எல்லா கிராஃப்ட்லையுமே வெறும் கண்டென்ட் மட்டும் இல்லை, கிராஃப்ட் வைஸாகவே அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ அதனால் அந்த படம் பார்த்துட்டு அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கதை சொல்லணுங்கும் போது எனக்கு சின்ன ஒரு ஃபியர் இருந்தது. ஸோ அந்த அவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஏற்படுத்தின படம் சுப்பிரமணியபுரம். அந்த ஃபியர் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட டைரக்டர்ஸ் வராங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஹவு டு யூ அப்ரோச் தம்? பிகாஸ் நான் வந்து இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்கார், இவங்க வந்து ஒரு கதை சொல்கிறாங்க, நீங்கள் வேணான்னு சொல்லும்போது இந்த படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ முடிய போகுது. ஆனால் நீங்கள் நிராகரித்த படங்கள் அது ப்ரைமரிலி கதையினாலேயா இல்லை சொல்கிறவரோட கான்ஃபிடென்ஸ் அது மேலே நம்பிக்கை இல்லாததுனாலையா? எப்படி நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கதைனால தான் அதை நிராகரிச்சிருப்போம். அவங்க சிலருக்கு கதை நல்லா சொல்ல தெரியும் சார், சிலர் நல்ல கதை வச்சுருப்பாங்க ஆனால் சொல்ல தெரியாது. அவங்க அந்த இது இருக்கும், சொல்ல வராது. அப்போ அதுவும் எனக்கு புரியும், இது நல்ல கதை ஆனால் அவருக்கு சொல்ல வரல. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிடுவோம், ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ அவங்க நிராகரிக்கிறது வந்து சொல்ல தெரியும் சொல்லலைன்றது சார், கதை தான் நம்ம அவங்க சொல்கிற கதை நம்மளை அந்த நேரத்தில் இம்ப்ரெஸ் பண்ணுதா, நம்மளை அப்போ பிடிக்குதா அப்படின்ற ஒரு விஷயம், அதை வச்சு தான் நான் ஓகேன்னு சொல்லுவேன். இப்போது ராஜமுருகன் வந்து ஒரு 5-6 படம் எடுத்திருக்காரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ண முடியும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு தெரியும். பட் இப்போது யாராவது வராங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நரேட் பண்ண வரல, கதை எழுதிட்டாங்க ஆனால் அவங்களால நரேஷன் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, பிகாஸ் அவங்களுக்கு சொல்ல வரல. ஆனாலும் நீங்கள் எப்படி இவங்களால இது பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கு? கதை நல்லா இருக்குது, வேறு விஷயம் சார். எனக்கு ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அனுபவப்பட்டேன். நம்ம புது ஒன்று ஓகே பண்ணி முடிச்சிட்டேன். அவருக்கு சொல்ல வராது, அவர் சொல்லப்படுறான். ஆனால் அவர் இப்போல்லாம் ஸ்கிரிப்ட் புக் வச்சுருக்கோம், இதை படிங்கன்னும் போது படிக்கும்போது அது நல்லாயிருக்கும். அவருக்கு சொல்ல தான் வரல, ஆனால் நீங்கள் ஸ்கிரிப்ட் புக் வச்சுருக்கீங்களா கொடுங்க, நானே கேட்டுவேன். இப்போ அதை படிக்கும்போது நல்லா இருந்தது. அந்த படத்தை நான் முடிச்சிட்டேன், இன்னும் பேர் வைக்கல. அது பண்ணி முடிச்சிருக்கேன். பன்றிக்கு நன்றி சொல்லுவோன்னு ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர் அவருக்கு நரேஷன் வரல. அப்போ எனக்கு தெரிஞ்ச நரேஷனில் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்லி அதை படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி அது ஓகே பண்ணிடுவோம். ஸோ அது சிலருக்கு சொல்ல வரும். இல்லை, நான் ஸ்கிரிப்டை விட ஸ்கிரிப்ட் ஒரு விஷயம், இயக்கம்ங்கிறது இன்னொரு விஷயம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது, அது உங்களுக்கு ஹவு டு யூ கெஸ்ட் அதை நீங்கள் எப்படி எடை போடுங்க? அந்த நம்பிக்கை எப்படி வரும் சார்? நான் டைரக்டராக இருக்கனால என் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் தப்பாக அந்த படத்தை டைரக்ட் பண்ணல. நான் டைரக்ட் பண்ணல சார், பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை சார். எல்லாமே ஒரு இதுதான் சார்.
இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு நம்ம சந்தேகத்தோடு பார்த்தோம்னா எல்லாமே சந்தேகம்தான். நீங்கள் சொல்லும்போது இவர் பண்ணுவார்னு நம்ம நம்பிட்டோம்னா அது எல்லாமே கரெக்டாக ஆயிரும். அது நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் அவர் என்னவா எடுக்கிறாருன்னு நம்ம 2வது நாள் ஷூட்டிங் போகிற வரைக்கும் நமக்கு தெரியாது. எப்படி நல்ல கதை சொல்லியிருப்பாங்க, அவங்க எடுக்கும்போது தப்பாக தான் எடுப்பாங்க. ஆனால் கதை சொல்லும்போது நல்லா சொன்னார், படமாக வரலையேன்னு இது எப்படி எதிர்பார்க்கணும்? இது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது சார். அந்த 3 நாள் ஷூட்டிங் போகும்போது 4 நாள் ஷூட்டிங் போகும்போது தான் நமக்கே தெரியும் இந்த படம் நல்லா வருன்றது. அது வரைக்கும் ஒரு டவுட்டில் தான் அவரும் டைரக்டரும் இருப்பார், எல்லோரும் சுற்றி உள்ளவங்க எல்லாமே அப்படி இருப்போம். அது 3ஆவது நாள் ஷூட்டிங் போகும்போது அந்த எனர்ஜி அந்த இது வரும்போது அவர் சொன்ன விட நல்லா கதை வருது அப்படின்ற ஒரு விஷயம் வரும். 3ஆவது நாள் ஷூட்டிங் போது இது நல்லா வரலன்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். அது அந்த 1 வீக் அது போனால் தான், களத்தில் போனால் தான், போர் புரிஞ்சாதானே சார் தெரியும். நான் நல்லா சண்டை போடுவேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் நல்லா சண்டை போடுவேன், 100 பேரை கொல்லுவேன்னு. எங்களுக்கு களம் கொடுத்து அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது எத்தனை பேரை குத்து வாங்கினோமா இல்லை குத்துனோமான்னு அந்த களம் அந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்தா தான் அது வேணும். அதுக்கு போகிற வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கொக்கு வந்து எழுதி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்க, ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு தெரியுது அப்பா இதுதான் இப்போ ஒரு டைரக்டர் படுற கஷ்டம்ன்ட்டு என்ன சொல்லுவீங்க? அது பிகாஸ் அது மட்டும் உங்களுக்கு டைரக்டர்னால் என்னென்னு ஒரு ஐடியா இருக்குது, பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், வாட் ஆர் தி இஷ்யூஸ் தட் அ டைரக்டர் ஃபேஸஸ்? இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிம் பண்ணேன் சார். அது வந்து நிக்காஷ் சக்கரவர்த்தி சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். அந்த படம் பேர் சந்திரபாபு. அந்த படம் வந்து ஒரு 13 நாள் ஷூட் போயிட்டு ட்ராப் ஆகிடுச்சு அந்த படம். ஒரு 3 இயர்ஸ் நான் அங்கே இருந்தேன். அங்கே அந்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங், ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகும்போது நிக்காஷ் சக்கரவர்த்தி சார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, வாங்க அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போனார். ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் திறந்து அங்கே ஃபிலிம் கேன்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் நான் வந்து ஆரம்பித்து ட்ராப் ஆன படங்கள். டைரக்டருக்கு வந்து படம் பண்ண தெரியுமா தெரியாதான்னு நான் 3 நாள் ஷூட்டிங் அனுப்புவேன், அவங்கள 4 நாள் அனுப்புவேன். அந்த ஃபுட்டேஜை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ட்ராப் ஆன படங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு என்ன படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை காட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படி தான் அந்த ஷூட்டிங்க்கு போனோம். ஃபஸ்ட்டு 2 நாள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி அதை வந்து அவர்கிட்ட அந்த 2 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 நாள் அவர் பார்த்தாரு. அவருக்கு திருப்தியாக இல்லை, உண்மையிலே நல்லா எடுக்கலை, அந்த நம்ம எழுதுனதை கரெக்டாக ஹியூமர் ஒர்க் ஆகலை. அவர் 2 நாள் பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு சொன்னார், பிரதர் அது ஒர்க் ஆகலை வந்துட்டு, பட் எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி ஃபஸ்ட்டு 2 டேஸுங்கிறதுனால எனக்கு, ஸோ அதனால் இன்னும் ஒரு 3 நாள் உங்களுக்கு கொடுக்குறேன், 2வது ஆப்ஷன் நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு மறுநாள் நான் ஷூட்டிங் போனப்போ என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு டைம் கெட்ட வார்த்தை பேசினது அன்றைக்கி தான். எவ்வளோ வயசு அப்போ ஐ திங்க் ஒரு 29 இருக்கும். 29 வயசு 28 வயசு இருக்கும். ஆமாம், அது மட்டும் பேசவே இல்லை. ஐ மீன் கெட்ட வார்த்தை பேசுகிறதுனா ஆபியஸாக பேசுனது கிடையாது. அதாவது இப்போ ஜாலியாக பேசியிருப்போமே தவிர ப்ராப்பராக கெட்ட வார்த்தை திட்டணும்னு சொல்லி நான் திட்டினதில்லை பொதுவாக நான் அப்படி. ஸோ அதனால் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கெட்ட வார்த்தையை வந்து ரொம்ப கான்சியஸாக பேசின ஒரு விஷயம். என்னென்னா இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு டைரக்டர் வந்து கொஞ்சம் வந்து டிக்டேட்டராக இருக்கணும் வேலைக்காக. பர்சனல் லைஃப்பில் டிக்டேட்டராக ஒரு காலம் நம்ம மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டோம். பட் அந்த இடத்துல வந்து அது தேவைப்படுது. ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா ரைட்டராக நம்ம வந்து ரொம்ப ஒரு ஸ்பேஸில் இருப்போம், ஒரு டெமோக்ரஸியாக இருப்போம். ரைட்டர் வந்து ஒரு ஜனநாயகனுடைய தூதன் தான், உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது 4 இதில் எழுதுகிற ஒரு விஷயம். பட் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டிக்டேட்டராக மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த கிராஃப்டை ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிற லேர்னிங் எனக்கு அந்த படத்தில் கிடச்சிது. ஸோ அப்படியே அந்த முதல் நாள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 3 நாள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து காட்டினோம். அவர் வந்து சூப்பர் பிரதர் பண்ணுங்க பிரதர்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வந்து அந்த போர்ஷன் எடுத்து முடித்தோம். அதுக்கப்புறம் வேறு காரணங்களால் அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அந்த அனுபவம் எனக்கு அப்போவே இருந்ததுனால குக்கு வந்து நான் ரொம்ப க்ளீனாக முதல் நாளே அவங்க எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு தேவை ஏற்படலை. ஃபஸ்ட்டே அந்த செட்டப் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகிறதுக்கான கடினமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ பைலட் ஃபிலிமே வந்துருச்சு சார். இப்போ இன்னும் அட்வான்ஸாக போய் அவங்க அதை தான் எதாவது கொடுக்குறாங்க. பைலட் ஃபிலிம் பாருங்கள், இப்போ கதையெல்லாம் சொல்கிறதில்ல, பைலட் ஃபிலிம் பார்த்தாலே நம்ம அப்போ எடுக்குமா என்னன்னு தெரிஞ்சு அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை பண்ணிக்கிறாங்க. இப்போ பட் இவரோட பாயிண்ட்டை நீங்கள்
அந்த கொஸ்டினுக்காக நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். ஒரு ரைட்டர், நீங்கள் சுப்பிரமணியபுரம் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டு டே டைரக்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சது என்ன? தட் இஸ் ஒரு டைரக்டர்னால் அவர் சொல்கிறார்ல டிக்டேட்டராக இருக்கணும், உங்களோட லேர்னிங் என்ன? சார் டேரக்டர்னால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண, அதெல்லாம் கேப்டன் ஆஃப் ஷிப். அவன் தான் எடுத்து சொல்கிற டிக்டேட்டர் கேப்டன் ஆஃப் ஷிப். ஒரு கேப்டன், அவரை தான் முன்னிறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு அப்படி இருந்துச்சு. இப்போ என்னென்னா, நான் முதல் படம் எடுக்கும்போது எனக்கும் இருந்தது. நான் எடுக்கும்போது என்னென்னா, நான் ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் தப்பிச்சேன். வேறு ப்ரொடியூசராக இருந்தால் நான் மாட்டியிருப்பேன், நிப்பாட்டியிருப்பாங்க. அவன் ஏன்னா நான் முதல் படம் எடுக்கும்போதே கொஞ்ச நாள் என்ன ஷூட்டிங்கில் இவருக்கு படம் எடுக்க தெரியல, இவர் வேறு என்னத்தையும் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு நான் எல்லாமே மைண்ட் வச்சுருக்கேன், யாருக்கும் ஸ்கிரிப்ட் தெரியாது. அப்போ வேறு எதையும் எடுக்கிறாரு அப்படி தான் யூனிட்லேயே பேசினாங்க. இது என்னோடய யூனிட் தான், நான் தான் கொண்டு வந்தேன். அவங்களே ஒரு படம் எடுக்க தெரியும். என் அசிஸ்டண்ட் வந்து ஃபீல் பண்ணி, சார் உங்களுக்கு படம் எடுக்க தெரியலன்ட்டாங்க சார் அப்படின்னு ஃபீல் பண்ணி உட்காரும்போது, நம்ம படம் எடுக்க தெரியல ஆடின்னு சொல்லட்டும், இவங்க எதுக்கு சொல்லிட்டோம். நம்ம படம் எடுத்து தெரிஞ்சால் நான் நல்லா எடுத்திருந்தேன்னா அந்த படம் பண்ண போகிறேன், இல்லாட்டி எங்கள் ஊருக்கு போயிடுவேன், விவசாயம் பண்ணுவேன். அப்படி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அதுவும் வருது. அப்போ நான் ப்ரொடியூசராக இருந்தனால அது வந்து இதாகிடுச்சு. வேறு ஒரு ப்ரொடியூசர்னால், சார் என்ன சார் எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு இல்லை, 2 பேரை தெருவில் நடக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், திரும்பி பார்க்க வைக்கிறான். இப்படி தான் அவங்களுக்கு என்ன எடுக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. காலையில் வந்தவொடனே நடக்க விட்றாங்க, பாட்டை போடுறாங்க. ஈவினிங் வந்தோடனே காதல் செல்வின்னு ஒரு பாட்டை போடுறாங்க, இதை போடுறாங்க, நடக்க விட்றாங்க, வெறும் பாட்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். அப்போ நான் மைண்டில் இருக்கிறத நான் கொண்டு வர்றதுக்கு நான் ப்ரொடியூசர் இருந்தால் தான் முடியும். அது நான் ப்ரொடியூசராக இருந்தனால சுப்பிரமணியபுரம் சாத்தியமாச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு ப்ரொடியூசராக ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும் சார்? அது வந்து டிபெண்டிங் அப்பான் சார். இப்போது என்னுடைய பர்சனல் அனுபவம் என்னென்னா, இப்போ நான் உங்களை ஒரே நிமிஷம் இன்டரப்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து ஒருத்தர் வந்து தெரியும், அவர் வந்து படம் பண்ணணும்னு சொன்னார். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒரு ஷூட்டுக்கு போகும்போது அவரும் என் கூட வந்தார். இந்த ப்ரொடியூசர் வந்து சார் இவர் வந்து ஒரு படம் பண்ண பார்க்குறாரு, ஜஸ்ட் ஒரு 5 minutes இவரோட இதாக அட்வைஸ் கொடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். ஸோ இவர் வந்து ஆரம்பிக்கிறாரு, சார் கதை என்னென்னா, ப்ரொடியூசர் இப்படி சொல்கிறாரு, தம்பி உன் ஹீரோ யார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஹீரோ இருந்தால் கதை என்னன்னு சொல்லு, முதல்ல ஹீரோ கன்வின்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வா, அப்புறம் நான் அவங்க கதை கேட்குறேன். ஸோ அவர் ரொம்ப கிளியர், நான் தப்பு சரி அந்த மாதிரி சொல்லலை, பட் அவரோட லாஜிக் வந்து அதுதான். ஸோ அதை கேட்டோடனே ஒரு மாதிரி எனக்கு அவர் இவர் இப்படி தான் வந்து யோசிக்கிறாரு. ஸோ சொல்லுங்கள். இல்லை, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. காம்பினேஷன் என்ன, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு இந்த காம்பினேஷன் வச்சாக்கா நான் விற்றுருவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்க. இன்னொரு பக்கம் சென்சிபிளான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இப்போ ட்ரீம் வாரியர்ஸ் மாதிரிலாம் இருந்ததுனால தானே அந்த மாதிரியான படங்கள்லாம் வரிசையாக வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் என்னென்னா, எல்லாமே பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறோம். ஐ மீன் இந்த பொருள் வந்து கொடுத்த விலைக்கு வந்து விற்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஒரு அறிவாளியோடு நம்ம வேலை பார்த்துடலாம், ஒரு முட்டாளோடையும் வேலை பார்த்துடலாம். அறிவாளி மாதிரி நடிக்கிறவங்கள்ட்டையோ முட்டாள் மாதிரி நடிக்கிறவங்கள்ட்டையோ வேலை பார்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு சிந்தனைக்குள்ளே வரலைன்னா அந்த படம் கரெக்டாக இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனை அது. ஸோ எனக்கு பர்சனலாக என்ன இதுன்னா, நம்ம பண்ணுற கதை எல்லாமே ஃபஸ்ட்டு படமே விசுவலி சேலஞ்சு, ஹீரோ விசுவலி சேலஞ்சு, ஓகேங்க, ஹீரோயினும் விசுவலி சேலஞ்சு, ஐயோ அப்படின்னு அங்கேயே ஒரு அண்டர்லைன் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஐயோ பிரதர், பொதுவாக விசுவலி சேலஞ்சாக நார்மலாக ஹீரோ நடித்த படங்களே ஓடலை, அதுதான் ஹிஸ்ட்ரி, தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரி. அதனால் அது எப்படிங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வரும். நான் இவர்கிட்ட போய் கதை சொன்னேன், குக்கு ஒரு கதை சார் வந்து பண்ணுறேன்னு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு. ஆரம்பத்தில் வந்து கம்பெனி ப்ரொடக்ஷனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அப்போ அந்த கதையை கேட்குறவங்க அந்த ஸ்பேஸ், முதல்ல இதுதான் கதைனா ஓகே, நீங்கள் கதையை சொல்லுங்கள், அந்த கதை எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு, அது ரொம்ப டார்க்காக பண்ணப்பட்டிருக்கா, அது கொண்டாட்டமாக பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது இல்லையா. அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே போக மாட்டாங்க நிறைய பேர், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜோக்கர் அப்படின்னு சொன்னால் அவன் மனநலம் இல்லாதவனா இருக்கிறவனா, அந்த லேயர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒருத்தன் தன்னையே ஜனாதிபதி சொல்லிகிட்டு இருக்கான். இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சென்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஸோ அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அணுகும்போது ரொம்ப சிக்கலான விஷயம். அதனால் இந்த அனுபவங்களை, ஆனால் எனக்கு அந்த மாதிரி சென்சிபிளான ஆட்களாக அமைஞ்சாங்க, அப்படியான ஆட்கள் இருக்காங்க. அதனால் அப்படி சென்ஸ் இல்லாத நிறைய பேரை நான் சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால் இப்போல்லாம் எனக்கு என்னென்னா, நான் ஒரு கதை பண்ணேன்னா இந்த கதையை யார்கிட்ட சொன்னால் ஒர்க் ஆகுமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் போவேன். இல்லைனா
நேரம் வேஸ்ட்டு, நமக்கும் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க சைடும் தப்பு கிடையாது. அவங்க சினிமாவை இப்படி பார்க்குறாங்க, நம்ம இப்படி பார்க்குறோம். அதனால் அந்த ஒரு ப்ளேமிங்கே தேவையில்லைங்கிறேன். அப்படி ஒரு ப்ளேமிங்கே தேவையில்லை. ஒரு ஆர்ட்டை அவங்க அப்படி பார்க்குறாங்க, நம்ம அப்படி பார்க்குறோம். ஸோ இதோட யார் ஒத்த சிந்தனை இருப்பாங்களோ அவங்களோட ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் இந்த மாதிரி சினிமாக்களுக்கு நல்லது. அது நமக்கு கிடையாது, அந்த படைப்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ நாடோடிகள் மாதிரி பண்ணியிருக்கீங்க, சுப்பிரமணியபுரம். இதை வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் படம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அதில் வேணால் பார்த்து புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அது வந்து ஒரு இதுக்காக எடுக்கப்பட்ட படம், என்டர்டெயின்மெண்ட். பட் ஆனால் நீங்கள் அயோத்தி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இப்போ நந்தா அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி நந்தன் அந்த மாதிரி நீங்கள் படங்கள் பண்ணும்போது இப்போது வாட் இஸ் யுவர் இப்போ வந்து ஒரு படத்துக்கு இவரை மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா இல்லை கட்டாயமான விஷயமா? நல்ல விஷயம் சார். நீங்கள் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இருப்பேன். 10 வருஷம் கழித்து அந்த நமக்கு ஒரு இது வருதில்ல சார், மகனாக பார்க்குறதுக்கும் தகப்பனாக பார்க்குறதுக்கும் ஒன்று இருக்குல்ல சார், அப்படி தான் நான் அதை வேறுபடுறேன். நம்ம வளர்ந்துருக்கணும், இத்தனை வருடம் கடந்து வந்தோன்னா நம்மளுடைய சிந்தனையும் மாறிட்டு தான் வரும், கடந்துக்கிட்டு இருக்கணும். நான் அப்போ இருந்த மாதிரியே இப்போ இருக்க முடியாது. அப்போ மாறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது நம்ம படத்தில் கொடுக்கணும். சினிமாவில் தான் நல்ல அந்த என்டர்டெயின்மெண்ட்டோட உங்களுக்கு மெசேஜ் நம்ம வந்து சோஷியல் இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் சோஷியல் மெசேஜ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் எந்த படத்தை சொல்லுவீங்க? ரெண்டும் சேர்ந்த விஷயம்னு சொல்கிறீங்களா? மக்களுக்கு போய் சேர்ந்த ஒரு படம் அந்த மாதிரி நிறைய இருக்குது சார். நான் பொதுவாக சாப்ளினோட படங்கள் எல்லாம் பார்ப்பேன். அது வந்து சாப்ளின் படம் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். ஸோ சாப்ளின் படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர என்டர்டெயின்ட்டு, ஹியூமரு. பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சோஷியலாக பெரிய விஷயம் இருக்கும். அவர் வந்து இந்த பசி பற்றி ஒரு படம் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஷூவெல்லாம் வந்து பசியோடைய இதில் வந்து சாப்பிட்ற மாதிரி. எனக்கு அப்போது நான் அந்த படம் பார்த்துட்டு கோல்டன் ரஷ் நினைக்கிறேன், கோல்ட் ரஷ் ஓகே. ஸோ அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் என்ன சாப்ளினை பற்றி படிக்கும்போதுன்னா, சாப்ளின் இங்கிலாந்தில் பிறந்தவர், அமெரிக்காவில் வளர்ந்தவர், ரெண்டுமே ஏகாதிபத்திய நாடு, கேபிட்டல் கண்ட்ரிஸ். ஸோ எப்படி அவருக்கு வந்து அங்கே இருந்து இப்படி ஒரு பசியை பற்றி இவ்வளோ டீப்பாக சொல்கிற விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே அவனை அறியாமலே இயல்புலேயே அவன் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கான். ஸோ ஏன்னா அவனுடைய கஷ்டத்தை அவன் மனிதர்களோட கஷ்டமாக பார்க்குறான், அவன் தன்னோட கஷ்டமாக பார்க்கல. அதனால தான் அந்த கண்ட்ரியில் பிறந்துட்டு ஒருத்தன் அந்த விஷயத்த சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் அதே மாதிரி அந்த மாதிரி படங்களை என்டர்டெயின்டாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சாப்ளின்ட்டேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயந்தான். ஈவன் தமிழில் எடுத்துக்கிட்டால் முகமது பின் துக்ளக்கு, சோவோடைய படம் எனக்கு ஐடியாலஜியாக சோவோட பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வேறு. நான் வந்து ஆர்ட்டையும் ஐடியாலஜி நான் அப்படி பார்க்கல. ஸோ ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு சட்டையர் இருக்கும் அந்த படத்துக்குள்ளே. ஒரு பயங்கரமான இன்னைக்கு கூட அது அப்ளை இன்னைக்கு கூட அப்ளைடு பொலிட்டிக்கலாக. ஸோ என்னென்னா இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஸோ சட்டையறிக்கல் இருக்குது. ஸோ அது இதுலேருந்தெல்லாம் வந்து என்னென்னா நம்ம படத்தை பொதுவாக சோஷியல் பொலிட்டிக்கல் படம் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை என்டர்டெயின்டாக எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஜனங்களுக்காக தானே எடுக்கிறோம். அது அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எப்போவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மயிலாடுலேயுமே அந்த ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக வச்சு தான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மயிலாட் படம் பார்க்குறதுக்கு ஐ எம் ரியலி ஈகர் பிகாஸ் அந்த ரெண்டு பாட்டும் அந்த ட்ரெய்லருமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். This interview is presented by GT Holidays, South India's #1 travel brand.